மெட்டா டேக்னா என்னன்னா வந்து அதாவது மொபைல்ல இன்னும் கேவலமா தெரியும், டேப்ல இன்னும் மோசமா தெரியும். அட பாவிகளா என்ன பண்றது அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல உள்ள தூக்கிட்டு வந்துட்டாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு பேர் தேவைப்படுவாங்க. ஒருத்தர் வந்து ஃப்ரண்ட் எண்ட் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் பேக் எண்டுங்க. ஃப்ரண்ட் எண்ட்னா என்னங்க, ஒரு வெப் பேஜுங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டு எங்கே இருக்கணும், அதுக்கான பட்டன் எங்கே இருக்கணும், இது எல்லாமே டிசைன் பண்ணுறோம் ஃப்ரண்ட் எண்டுங்க. அதை கிளிக் பண்ணும்போது டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணுறது பேக் எண்ட் சொல்லுவாங்க. இப்போலாம் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்னு மட்டுமே தனியாக எடுக்கிறாங்க. ஸோ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வந்து ஃப்ரண்ட் எண்டில் டாப்பாக கேட்குற அந்த இன்டர்வியூ கொஷன்ஸ் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க இன்னைக்கு. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் KaaShiv. வெல்கம் டு சேனல். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து நாம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயங்க, ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கு சார், எனக்கு கேப் இருக்குது சார், ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்க, எனி டிகிரி எனி இயர் பாஸ் அவுட், நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றே ஒன்று தாங்க, நேர்மையாக வேலைக்கு போகணும் அப்படின்னா வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை பேக் அண்ட் டெக்னாலஜி இருக்கட்டும், இல்லை ஃபுல் ஸ்டாக் படிச்சிங்கன்னா வந்து நேர்மையாக எந்த இயர் பாஸ் அவுட்டாக இருந்தாலுமே கம்பெனிக்காரங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க. எல்லாரும் நான் கோடிங் போகிறதுட்டு கோடிங் ரிலேட்டடாக இருக்க டெக்னாலஜிக்கு செம்ம ஸ்கோப் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டுங்க பயன்படுத்தி நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் போட்டுருக்கோங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்னோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எல்லாருமே வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து நிறைய கேள்விகள் நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கேன். என்னுடைய மொதல் கேள்வி ஏன்னா வந்து நார்மலாக ஒரு HTML வந்து மெட்டா, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பின்னாடி நிறைய டேட்டா இருக்கும், அதான் மெட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் அபவுட் சம்திங், அதான் வந்து மெட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டா டேட்டானா என்ன, மெட்டா டேக்னு HTML இருக்குது, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இருக்கிறதுலே வந்து முக்கியமான ஒரு டேக் எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மெட்டா டேக் தாங்க. மெட்டா டேக்னா என்னென்னா வந்து அதாவது HTML பொறுத்தவரைக்கும் ரெண்டாக பிரியுங்க. ஒன்று வந்து யூசருக்கு சொல்கிறதுங்க, இன்னொன்று லைக் கூகுள் சர்ச் இன்ஜின் மாதிரி சர்ச் இன்ஜினுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுங்க. டேட்டா அபவுட் தி டேட்டா தான் மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து பின்னாடி ஒளிஞ்சிருக்கும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வெப்சைட்டுங்க. ஓகேவா, அதாவது கூகுளில் போனீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ஒரு வெப் நம்ம ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், சர்ச் பண்ணும்போது .NET ட்ரைனிங் இன் சென்னை அந்த மாதிரி ஏதோ ஒன்று சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வருங்க, டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் வருங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் மெட்டா டேக் தாங்க. அதாவது சர்ச் இன்ஜினுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தர வேண்டியது இருக்கும், அதை பண்ணக்கூடிய ஒரு டேக் தான் மெட்டா டேக்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேக் தான் மெட்டா டேக். எப்பவுமே வந்து ஒரு குழப்பம் எனக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த டிவ் டேக்கும் ஸ்பேன் டேக் தாங்க. டிவ் டேக்னா வந்து ஒரு பேஜில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் தனித்தனியாக ஆக்கிறதுக்கு டிவ் டேக்கை பயன்படுத்துவாங்க. ஸ்பேன் டேக் வந்து பேராகிராஃப்க்கு உள்ளே போடுறதா இருக்குங்க, அது வெளில தூக்கி போட்டால் வேலை செய்ய மாட்டேங்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்லைன் எலிமெண்ட், அதாவது டேகுக்குள்ளே ஒரு டேக் போட முடியும், அது டேக்குள்ளே மட்டும் தான் போட முடியுன்ற ஒரு இன்லைன் எலிமெண்ட் ஸ்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிவ்வுக்கும் ஸ்பேனுக்கும் வித்தியாசம் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்குங்க. ஸோ டிவ் அண்ட் ஸ்பேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதாவது டிவ் டேக்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக இருக்கிற அவுட்டர் எலிமெண்ட் டேகு, அது தனித்துவமாக இயங்கும். div/div உள்ள கண்டென்ட் நீ போட்டுக்கலாம், ஒர்க் ஆகும். ஆனால் ஸ்பேன் டேக்ன்றது வந்து அந்த மாதிரி வெளியில் போட முடியாதுங்க. எதனா ஒரு டிவ் டேகோ ஏதோ ஒரு டேக் உள்ளே போடுறது தான் ஸ்பேன் டேக்னு சொல்லுவாங்க. டிவ் டேக்னா என்னன்னா வந்து ஒரு பேஜை வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்கறது டிவ் டேக்னு சொல்லுவாங்க. ஸ்பேன் டேக்னா வந்து ஒரு எலிமெண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக்குறதுங்க, எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு எலிமெண்ட்டில் ஒரு சின்ன விஷயத்தை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேன் டேக்கை பயன்படுத்துவாங்க. இதுதான் அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸுங்க. HTMLனாவே ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அந்த கிளிக் பண்ணால் எங்கேயோ கூட்டு போகுதுங்க. இது வேலை சேர்த்து இந்த ஆங்கர் டேக் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். HTMLோட முக்கியமான கான்செப்ட் ஆங்கர் டேக் தாங்க. நான் கிளிக் பண்ண அது எங்கேயோ தூக்கிட்டு போச்சுங்க. அதாவது ஆங்கர் டேக்னா என்ன அப்படின்னா வந்து ஹைப்பர் ரெஃபரன்ஸ். நான் வந்து கிளிக் ஹியர் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணால் அந்த வெப்சைட்டை தூக்கிட்டு போகுங்க, அதுதான் ஆங்கர் டேக்னுவாங்க. அந்த ஆங்கர் டேக்லேயே வந்து டார்கெட்னு ஒன்று இருக்கும். டார்கெட்னா
இந்த விண்டோலயே ஓப்பன் பண்ணலாம். கிளிக் பண்ண இந்த விண்டோலயே அந்த விண்டோலயே ஓப்பன் ஆச்சுன்னா கிளிக் பண்ண இன்னொரு விண்டோவில் போய் ஓப்பன் ஆகும். இதை இண்டிகேட் பண்ணுற ஒரு ஆட்ரிபியூட்டோட பேர் தான் வந்து டார்கெட் அப்படின்ற ஆட்ரிபியூட்டுங்க. ஸோ ஆங்கர் ஹெச்ரெஃப்ன்ற ஹைப்பர் ரெஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுடைய வெப்சைட்டுங்க என்ன டிஸ்பிளே பண்ணு கொடுத்து /ஆங்கர் போட்டு முடிப்பாங்க. இதுதான் ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க. டிசைனிங்கோட ஒரு பெரிய பரிமாற்றமே வந்து ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா அந்த வெப்பேஜையே சின்னதாக கிரிட் மாதிரி டேபிள் மாதிரி உருவாக்கிட்டாங்க. அந்த கிரிட் சிஸ்டம்னா என்னங்க, அந்த சிஎஸ்எஸ் அப்படின்னா பெருசாக பண்ணுது, அதை பற்றி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்பேஜ் நம்ம ரெடி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அலைனாரும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து அந்த வெப்பேஜ் வந்து கம்ப்யூட்டர் நல்லா தெரியும், லேப்டாப்பில் நல்லா தெரியாது, மொபைலில் இன்னும் கேவலமாக தெரியும், டேப்ல இன்னும் மோசமாக தெரியும். அடா பாவிகளா என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ என்ன பண்ண ஒரு படிக்கட்டு மாதிரி வச்சுக்கோன்னா ஈஸியாக புரியும் இல்லைங்களா. அந்த மாதிரி படிக்கட்டு மாதிரி கிரிட்டாக உருவாக்கிட்டாங்க. கிரிட் மாதிரி உருவாக்கி எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டாங்க. இதுதான் கிரிட் சிஸ்டம்னு சொல்கிறதுங்க. சிஎஸ்எஸ்ல இது வந்துச்சு, இந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இந்த கிரிட் சிஸ்டமுடைய அட்வான்ஸ் கான்செப்ட் தான் பூட் ஸ்ட்ராப்புங்க. பூட் ஸ்ட்ராப் ஃபுல்லாகவே இந்த கிரிட் மூலமாக மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ மொத்தம் வந்து ஒரு கிரிட்டாக உருவாக்கிடுவாங்க, அதை ஸ்பிளிட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஓகேவா. இது மாதிரி தான் சிஎஸ்எஸ் பண்ணியிருப்பாங்க. சிஎஸ்எஸ்ல கிரிட் சிஸ்டம் பண்ணியிருப்பாங்க. என்னதான் ஒரு வெப்பேஜ் நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னாலுமே வந்து அந்த யூசர் சென்ட்ரிக் டிசைன் சொல்லுவாங்க. யூசருக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ண பண்ணுறாங்க இல்லையா. அப்படின்னா என்னங்க அந்த யூசர் சென்டர் டிசைன் என்னங்க? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். யூசர் சென்டர் டிசைன் அதாவது என்னன்னா வந்து இதான் யூஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இப்படி இருக்கணும்பா அப்படி பண்ணிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா யூசருக்கு புரியுமா, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா யூசருக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா யூசர் ஒழுங்காக நேவிகேட் பண்ணுவானா, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா இந்த யூசர் வந்து யூஸ் பண்ணி ஹிட் ஆகுமா. நிறைய வெப்சைட்டுங்க, நிறைய மொபைல் ஆப் வந்து ஃப்ளாப் ஆனதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த யூசர் சென்டர் டிசைன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இருக்கிற வெப் டிசைனர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமாக சொல்ல போகிறது ஏன்னா வந்து நீ எந்த டிசைன் பண்ணாலும் அது யூசருக்கு தகுந்த மாதிரி அவனை கூட பிரெயின் ஸ்டார்ம் பண்ணு, அவன்கிட்ட போய் பேசு, அவனுக்கு எப்படிலாம் வேணும்னு கேளு, அதுக்கு தகுந்த ஒரு வெப்சைட் தயாரின்றாங்க. இதுதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தனி கோர்ஸே நாங்கள் நடத்துகிறோம். சிஎஸ்எஸ்ல உண்மையாகவே வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ வந்து இந்த பாக்ஸ் மாடல்னு ஒரு டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாக்ஸ் மாடல்னா என்னங்க, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது கிரிட் சிஸ்டம்னு நான் முன்னாடி பேசுனேங்க, அதோடைய அலைன் தான் பாக்ஸ் மாடலுங்க. அதாவது அந்த கிரிட்டுக்குள்ள எவ்வளவு தூரத்தில் அந்த டேட்டாவெலாம் வைக்கணும், அந்த பேடிங்கு இதுவாக கூட எந்த மாதிரி சென்டர் பண்ணுறது, பார்டரு, மார்ஜின்னு. ஸோ அந்த கிரிட்டுங்க, அந்த கிரிட்டுக்குள்ளே எப்படி நீ வைக்க போகிற, அந்த பேஜுக்குள்ளே நீ எப்படி வைக்க போகிற, அதான் மார்ஜினுங்க. கிரிட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா அது பேடிங்கு, அதே வந்து இந்த பேஜுக்குள்ளே வச்சுன்னா அது வந்து மார்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டிசைனிங் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து உங்களுடைய பாக்ஸ் மாடல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நாம் வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து மீடியா, யூடியூப் அந்த மாதிரி மீடியாவெலாம் கொண்டு வரோம் இல்லைங்களா. அந்த மீடியாவெலாம் கண்ட்ரோல் பண்ணி எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு பூட் ஸ்ட்ராப்லேயே நிறைய கான்செப்ட் வந்துச்சுங்க. இப்போ அந்த மீடியா கொரிஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஸ்டில் இன்டர்வியூவில் மீடியா கொரிஸ்லாம் என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு அதை பற்றி சொல்லுங்க. இந்த அட் ஆஃப் மீடியா கொரின்னு வருதுங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க. மீடியா கொரிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நாமளாக ஒரு வெப்பேஜ் வரும்போது பிரச்சனை கிடையாதுங்க. அந்த வெப்பேஜில் வந்து வீடியோஸ் இன்டெகிரேட் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க, கூகுள் மேப்பை இன்டெகிரேட் பண்ண வந்துருச்சுங்க, சரி ஓகேவா, ஆடியோ இன்டெகிரேட் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க, வெவ்வேறு வகையான இமேஜஸ்ங்க, இந்த மாதிரி நிறைய வந்து கேரோசல் அப்படியே நேவிகேட் இமேஜ் அப்படியே மூவ் ஆகும், கேரோசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வரும்போது, நிறைய மீடியா வெவ்வேறு மீடியா கொண்டு வரும்போது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கொரி கான்செப்ட், ஒரு ப்ரோக்ராம் லாஜிக் எழுத வேண்டியது இருந்துச்சுங்க. சிஎஸ்ஆர் டிசைனிங் கான்செப்ட்டுங்க, அதுதான் மீடியா கொரிஸ்ன்னு சொன்னாங்க. இந்த மீடியா கொரிஸ் மூலமாக வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் நம்மளால் உருவாக்க முடியும். அதாவது நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாக்ஸ் மாடலுங்க அண்ட் மீடியா கொரிஸ் இதெல்லாமே கொஞ்சம் இன்டர் ரிலேட்டட் தான் இருக்குங்க. ஓகேவா. கிரிட் சிஸ்டம் இதெல்லாமே இன்டர் ரிலேட்டடுங்க. இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து நம்மளுடைய சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் அண்ட் நம்மளுடைய வெப்சைட். ஸோ ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பான்சிவ் டிசைனாக இருக்கணும். ரெஸ்பான்ஸ்னா என்னங்க, அதாவது மொபைல் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதாவது மொபைல்லையும் நல்லா வேலை செய்யணும், கம்ப்யூட்டரையும் வேலை செய்யணுங்க, அதே மாதிரி வந்து லேப்டாப்லையும் நல்லா வேலை செய்யணுங்க, டேப்லையும் நல்லா வேலை செய்யணுங்க. ஒரே வெப்சைட் எல்லாத்துலேயுமே அந்த டிவைஸுக்கு தகுந்த மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் படைத்ததாக இருக்கும். ஓகேவா. அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் உருவாக்கணும். ஸ்க்ரீன் சைஸ் தான் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளது தாங்க மீடியா கொரிஸ் மூலமாக பண்ண முடியும். எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு டெக்னாலஜி தான் ஜாவா ஸ்கிரிப்ட் தாங்க. ஏன்னா வந்து வேலிடேஷன்லாம் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதோட பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் எல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது ஜாவா ஸ்கிரிப்ட் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் என்னென்னு பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வந்து உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் டெக்னாலஜி சொல்கிறாங்க, ஹைலி வாண்டட் டெக்னாலஜிங்க. ஜாவா ஸ்கிரிப்டோட அடுத்த பரிமாற்றமே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. முதல்ல ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன? ஜாவா ஸ்கிரிப்ட்னா வந்து ஒரு கிளைண்ட் சைட் வேலிடேஷன். அதாவது யூசர் நேம் தந்தேன், பாஸ்வேர்டே தராமல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் டேட்டா போகக்கூடாதுங்க. ஓகேவா. கரெக்டான டேட்டா கொடுன்ட்டு அந்த ஃப்ரண்ட் எண்ட்லேயே வெப் ப்ரௌசரில் வேலிடேட் பண்ணி ஒழுங்காக இருந்தால் நான் அனுப்புவேன், இல்லைனா அப்படியே இங்கே நின்றோம். அதுதான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் வேலிடேஷன் சொல்கிறது தான்
ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொன்னாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸில் உள்ள தூக்கிட்டு வந்துட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வேலிடேஷன் மட்டும் கிடையாதுங்க, அது ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம பண்ண முடியுங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அனிமேஷன்ஸை பண்ண முடியுன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டை இன்டெகிரேட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணுன்ட்டு அங்கே தான் ஆங்குலர் அண்ட் ரியாக்டும் சூப்பரான டெக்னாலஜி உள்ள தூக்கிட்டு வந்திருக்காங்க. சர்வர் சைடில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வேலை செய்ய வைக்கிறமா பண்ணுறது தான் வந்து நம்மளுடைய நோட் ஜேஎஸ் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ். இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் அடுத்த லெவலில் பயங்கரமாக போயிட்டு இருக்கேன். வெப் டிசைன் ஆகணும்னா ஜாவா ஸ்கிரிப்ட் முதல்ல படிங்க. ஒரு HTML வந்து ஒரு வெப் பேஜை டிசைன் பண்ணோம், அப்போ வந்து அதை வந்து ஒரு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னங்க? ஸோ HTML ரொம்ப பேசிக்ஸ் தாங்க அந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்றது தான் அப்ரிவியேஷனுங்க. டாம்னா என்னன்னா ஒரு டிசைன், அதாவது ஒரு HTMLன்றதே ஒரு டாக்குமெண்ட்டுங்க. ஓகேவா? அந்த டாக்குமெண்ட் அந்த HTML பேஜ் இருக்குது, அது ஒரு ஆப்ஜெக்ட்டுங்க. ஓகேவா? அதனால தான் அந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு பேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு, அதை ரெண்டர் பண்ணுறதுக்கு, அதுலேருந்து டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணக்கூடிய திறனை தான் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஹைரார்கிக்கல் ட்ரீ மாதிரி. HTML அதில் வந்து ஹெட் டாகும் டைட்டில் டாகும் இருக்கும். ஸோ HTML இது ஒரு ட்ரீ மாதிரி இருக்குங்க. HTML இது வந்து டாம் ட்ரீ ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. HTML அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டு பாடி, அந்த ஹெட்டுக்கு கீழே வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், மெட்டா டேக் அதெல்லாம் வருங்க. இந்த பக்கம் பாடியில் பார்த்தீங்கன்னா H1 டேக், அதுக்கப்புறம் பேராகிராஃப் டேக், அந்த மாதிரி டேக்ஸ் எல்லாமே வருங்க. ஸோ இது வந்து ஒரு ஹைரார்கிக்கல் ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குங்க. ஸோ ப்ரௌசரில் வந்து அந்த HTML இங்கே வந்து அந்த ட்ரீ வந்து அப்படியே வரைஞ்சி ஒரு வெப் பேஜாக மாறிடும். இதுதான் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லுவாங்க. நான் நேற்று ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் போட்டிருக்கான், 3 ஈக்குவல் டு சேட்டு. இப்போ நான் வந்து தப்புன்னு நினச்சிக்கிட்டேங்க. கட்சியில் பார்த்தா அது மாதிரி வேலை செய்யுதுங்க. அது என்னங்க டபுள் ஈக்குவல் டு ட்ரிபிள் ஈக்குவல் டு 2 ஆப்ரேட்டருங்க? அதை பற்றி சொல்லுங்களேன். இது வந்து ரெகுலராக நிறைய இடத்துல கேட்குற ஒரு கொஷனுங்க. டபுள் ஈக்குவல் டு அண்ட் ட்ரிபிள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்ஸுங்க. டபுள் ஈக்குவல் டுனா என்ன? 2 டேட்டா ஈக்குவலாக இருந்தால் வந்து அது ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் சொல்லலாம். அது ட்ரிபிள் ஈக்குவல் டுனா என்ன தெரியுமா? 2 டேட்டாவும் சேமாக இருக்கணும், அது 2 டேட்டா டைப்பும் சேமாக இருக்கணும். டேட்டா மட்டும் சேமாக இருந்தால் பார்த்தாது, அந்த டேட்டா அதாவதுங்க 10 இங்கே இருக்குது, அங்கே சிங்கிள் கோட்ஸில் 10 இருக்குது, ரெண்டும் 10 தாங்க. ஆனால் இது இன்டிஜருங்க, அது ஸ்ட்ரிங்குங்க. ஓகேவா? ஸோ டபுள் ஈக்குவல் டுனா வந்து டேட்டா மட்டும் தான் பார்க்கும். இந்த ட்ரிபிள் ஈக்குவல் டுனா டேட்டாவை பார்த்துட்டு டேட்டா டைப்பையும் பார்க்குங்க. இதுதான் அந்த வித்தியாசம். ஒரு ஹீரோ விஜய் இருக்காரு. விஜய் வந்து இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாருங்க. 2 ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறாருங்க. நிறைய படம் அது மாதிரி இருக்குங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பாலிமார்பிசம்னா ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நம்பராக இருந்துச்சுன்னா அடிஷன் பண்ணும். 2 + 3 எவ்வளோப்பா? 5. லெட்டராக இருந்துச்சா A + B எவ்வளோப்பா? AB. கன்காட்டினேஷன் பண்ணுது, இங்கே அடிஷன் பண்ணுது, ஒரே ப்ளஸ் சிம்பிள் தான். அதாவதுங்க ஒரு எனக்கு சேலரி ஸ்லிப்பு வேணால் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி இந்த சேலரி ஸ்லிப் டவுன்லோட் ஆகுது, எப்படி இதெல்லாம் க்ரியேட் ஆகுது, அதெல்லாம் ஒன்று தேவையில்லாது. சேலரி ஸ்லிப் வேணும் எடுத்துக்கோ. அப்போது யாருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தரது தான் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. பாருங்கள், ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதில் மெம்பர்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்கிறது தான் என்கேப்சுலேஷன். இது ஒரு ப்ரோக்ராமிங்கை பார்த்தலாமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு கொஷின் வந்து, ஆனால் ஜாவா நான் படிச்சிருக்கேன்னா அதுக்கு இன்டர்வியூ கொஷின்ஸ் தான் எனக்கு வந்து சிம்பிளிஃபைடாக எனக்கு கொடுத்தா நல்லா இருக்குன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம தமிழில் வந்து ஜாவாவோட இன்டர்வியூ கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 தாங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் பண்ண போகிறேன் ஜாவாவோட இன்டர்வியூ கொஷின் ரிலேட்டடாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா அப்படின்னா வந்து இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜிக்கல் லாங்குவேஜுங்க. ஜாவா அது மூலமாக ஒரு வெப்சைட்டை தயாரித்து அதான் ஃபுல் ஸ்டாக் ஜாவான்னு சொல்லுவாங்க. இதை ஃப்ரேம் ஒர்க் மூலம் தயாரிக்க தான் ஸ்ப்ரிங் போட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து அட்வான்ஸாக வந்து மைக்ரோ சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாவாவில் ஸ்ப்ரிங் போட்டுங்க
ரியாக்ட்டுங்க, வெப் ஏபிஐ, மைக்ரோ சர்வீசஸ். இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். அதுதான் ஃபுல் ஸ்டாக் ஜாவா. அதுதான் நம்ம கம்பெனியில் கோர்ஸாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, ஓகேவா? ஜாவாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எனி டிகிரி, எனி இயர் பாஸ்டோட ஸ்கில் இருந்தால் வேலை கன்ஃபார்மாக கிடைக்குங்க. நம்பிக்கையோட படிங்க. ஸோ ஜாவான்றது பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்ப கட்டங்களே வந்து ஒரு பவர்ஃபுல்லான லாங்குவேஜுங்க. அதனால தான் வந்து அது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி போட்டு வச்சுட்டா மொத்த மார்க்கெட்லையுமேங்க. அதனால் ஜாவாவை அழிக்கவே முடியாது. அண்ணா ஜாவாவை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுமானா பண்ணாதுங்க. ஓகேவா? ஏஐ வச்சு இன்னும் பெட்டராக ஜாவா பண்ண முடியுங்க. ஒன்று. ஸோ வேலை வாய்ப்புகள் எப்போவுமே இருக்குங்க. மிகப்பெரிய என்டர்பிரைஸ் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருக்கட்டுங்க, செக்யூரிட்டி வேணுன்ற அப்ளிகேஷன் தான் பேங்கிங் செக்டர், ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியானா ஜாவாவில் தான் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் ஜாவாவை வந்து அழிக்கவே முடியாத ஒரு பவர்ஃபுல்லான டெக்னாலஜிங்க. 2000 வருஷத்தில் ஜாவா வந்தாலுமே அது ஏன் இப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா அதுக்கு காரணமே வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டுங்க. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா என்ன? ஒரு கோடை எழுது எந்த ஓஎஸில் வேணால் ரன் பண்ணுன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க. அது மூலமாக எந்த ஓஎஸ் வேணால் ரன் பண்ண முடியும்னு சொல்ல வந்தாங்க. இதனால தான் வந்து ஜாவா பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஸோ நான் சந்தோஷமாகவும் பெருமையாக சொல்லக்கூடியது, நான் பார்த்தீங்கன்னா வந்து நாஸ்காமோட சர்டிஃபைட் ஜாவா ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 இயர்ஸ் வந்து ஜாவாவில் ப்ரொஃபஷனலாக டெவலப் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ண ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்டுங்க. சரிங்களா? சரி, நம்ம ஜாவா இன்ட்ரோடக்ஷனுக்கு போகலாங்க. ஸோ ஜாவா, வாட் இஸ் ஜாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஜாவா வந்து ஒரு சிம்பிளிஃபைட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டுங்க, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜுங்க. மல்டி த்ரெட்டிங், ஒரே நேரத்தில் மல்டிபிள் த்ரெட்ஸ் மூலமாக பேரல் ப்ராசஸிங் பண்ண முடியுங்க. ஆர்கிடெக்சர் நியூட்ரலுங்க. ஓகேவா? ஸோ எல்லா ஆர்கிடெக்சருக்கும் கம்பேட்டபிளாக இருக்குங்க. ரோபஸ்ட்டுங்க, இனாமஸ் பெரிய பெரிய அப்ளிகேஷனு டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆக்சஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டின்னு எல்லாமே இருக்கும். பவர்ஃபுல்லான டெக்னாலஜி தான் வந்து ஜாவா அப்படின்ற ஒரு டெக்னாலஜிங்க. ஓகேவா? சரி, ஜாவாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து என்கேப்சுலேஷனா என்னன்னு கேட்பாங்க. என்கேப்சுலேஷனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவதுங்க உங்களுடைய டேட்டா இருக்குது, உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸாக வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த வேரியபிள்ஸையும் மெத்தட்ஸையும் வந்து ஒரு கிளாஸ்ன்ற டப்பா குளிங்க பாருங்கள். வேரியபிள்ஸையும் மெத்தட்ஸையும் ஒரு கிளாஸை உருவாக்கினா அந்த கிளாஸ் தான் வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ்னு ரெண்டுமே இருக்குங்க. ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன? தன்மைகள். மெத்தட்ஸ் வந்து செயல்பாடுகள். இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஒரு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எதுக்கு அண்ணனா வந்து முதல்ல வந்து உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிக்கோ. ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு நான் ஆக்சஸ் தரணுமோ அவங்களுக்கு மட்டும் தரத்துக்கான ஒரு செக்யூரிட்டி எம்பசைஸ் பண்ணுறாங்க. இந்த 2 பாயிண்டால் தான் வந்து ஆக்சுவலாக வந்து என்கேப்சுலேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லப்படுதுங்க. ஓகேவா? ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா வந்து அதில் மெம்பர்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். சரியா? ஒரு கேப்சூல் மாதிரி. சரி, என்கேப்சுலேஷன்னா என்ன? என்கேப்சுலேஷன் என்ன? கேப்சியூல் அதுக்குள்ளே நம்ம வைக்கிறோம், என்கேப்சுலேஷன். ஸோ கேப்சியூல்ன்றது வந்து கிளாஸுங்க. அதுக்குள்ளே இருக்கிற இந்த உள்ளே வைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்று ப்ராப்பர்ட்டிஸுங்க, இன்னொன்று மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் இந்த கேப்சியூலுக்குள்ளே வச்சா அதுதான் என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டேன். ஏன் இதை ஒழிச்சு வைக்கிறீங்க? யாரும் டைரெக்டாக யாரும் பார்த்துக்கூடாதுப்பா, யார் பார்க்கணுமோ அவங்களுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணி நான் காமிப்பேன். இதுதான் என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. டேட்டா ஹைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்படி நம்ம பார்க்கலாங்க. என்கேப்சுலேஷன்னா என்ன அப்படின்னா ஹைடிங் த டேட்டா அண்ட் ப்ரொவைடிங் ஆக்சஸ் த்ரூ மெத்தட்ஸு. டேட்டாவை சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது தான் என்கேப்சுலேஷன். பாருங்கள், ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதில் மெம்பர்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்கிறது தான் என்கேப்சுலேஷன். இது ஒரு ப்ரோக்ராமிங்கை பார்த்தலாமா? பார்த்துடலாங்க. என்கேப்சுலேஷன் என்ன பாருங்களேன். ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்கும்? மார்க்குன்னு ஒன்று இருக்கும். இதுதான் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மார்க்கை யூஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஃபங்க்ஷன் ஒரு மெத்தட் இருக்கும் இல்லையா, அந்த மெத்தட்ஸ் தான் இது வந்து செட்டிங் தி மார்க்ஸுங்க. கெட்டிங் மார்க்கை எடுத்து செட் பண்ண, இதுதான் மெத்தடுங்க. ஸோ மார்க்குன்றது ஒரு வேரியபிளுங்க, அதை எடுத்து செட் பண்ண, அதை பயன்படுத்தினேன், இது மெத்தட்ஸுங்க. இது ரெண்டுத்தையும் எடுத்து ஒரு கேப்சூலாக போட்டால் தான் வந்து என்கேப்சுலேஷன். இதுதான் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிமார்ஃபிசம்னா என்ன? பாலிமார்ஃபிசம்னா என்ன? ஒருத்தன் இன்னொரு மாதிரி ஆக்ட் பண்ணுறான். சரிங்களா? ஓகேவா? ஒரு ஹீரோ விஜய் இருக்கார். விஜய் வந்து இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாருங்க. 2 ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறாருங்க. நிறைய படம் அது மாதிரி இருக்குங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பாலிமார்ஃபிசம்னா ப்ளஸ்ன்ற ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நம்பராக இருந்துச்சுன்னா அடிஷன் பண்ணும். 2 + 3 எவ்வளோப்பா? 5. லெட்டராக இருந்துச்சுன்னா A + B எவ்வளோப்பா? AB. கன்காட்டினேஷன் பண்ணுது, இங்கே அடிஷன் பண்ணுது, ஒரே ப்ளஸ் சிம்பிள் தான். ஓகேவா? ஒரே சிம்பிள் வெவ்வேறு வேலைகளை செய்தால் அதன் பாலிமார்ஃபிசம். பாலி என்றால் வெவ்வேறு விதமான வேலைகளை செய்யக்கூடிய திறன் படைத்தது. ஜாவாவில் பாலிமார்ஃபிசம்னா என்னங்க? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பாலிமார்ஃபிசம்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரே பேர் இருக்கும், மல்டிபிள் பிஹேவியர் இருந்தால் அதுதான் பாலிமார்ஃபிசம். எதுக்கு இது பயன்படுது? கோடு ரீயூசபிலிட்டி. திரும்ப கோடு எழுதாமல் இருக்கிறத அப்படி பயன்படுத்திக்கலாங்க. அதுக்காக தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், லாகின் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இது என்ன பண்ணுது? ஒரு ஆக்சஸ் மெத்தட் மூலமாக ஜென்ரலாக எல்லோரும் லாகின் பண்ணிக்கமான்னு கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா
எம்ப்ளாயி லாகின் இருக்குது ஓகேவா, அதுவுமே ஆக்சஸ் பண்ண விடுதுங்க. சரி இப்போ இங்கேயும் ஒரு ஆக்சஸ் தான், பேர் பாருங்கள், இங்கேயும் ஆக்சஸ் அங்கேயும் ஆக்சஸ் தான் இருக்குது, ஒரே பேர் தான் இருக்குது. ஆனால் இது எம்ப்ளாயி லாகிக்கான ஆக்சஸுங்க. அதுவே வந்து அட்மின் லாகின்லேயும் ஒரு ஆக்சஸ்னு ஒன்று இருக்குது. அது எதுக்குப்பா, அட்மின் லாகின் பண்ணுறதுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து ஆக்சஸ்ன்ற மெத்தட் வெவ்வேறு விதத்தில் இருக்கிறது, ஒரே பேர் தான், ஆனால் ஒவ்வொரு வேலைகள் வெவ்வேறு விதமாக செய்யுது, இடத்துக்கு தகுந்த மாதிரி. இதுதான் வந்து பாலிமார்ஃபிசம் சொல்லுவாங்க. ஒரே லாகின் மெத்தட், எம்ப்ளாயி லாகின் வேறு, அட்மின் லாகின் வேறு. இங்கே பாருங்கள், இது ஒரு லாகின், கிளாஸ் லாகின்னு வச்சுருக்கேன். ஆக்சஸ்ன்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஜென்ரலாக லாகின் பண்ணுறது, இது மூலமாக ஆக்சஸ் பண்ணுறாங்க. இது பேரண்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறேன். அதுவே பார்த்தீங்கன்னா வந்து இது லாகினில் சப்பு குழந்தை கிளாஸுங்க, எம்ப்ளாயி லாகின் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இது எம்ப்ளாயி லாகின் ஆக்சஸ் ஒரே பேர். சரிங்களா, ஓகேவா. இப்போ ஒரு கார் வாங்க போகிறீங்க சார், காருக்கு இல்லை இன்சூரன்ஸுக்கு அப்படின்னு இந்த கம்பெனி சார், இவ்வளோ அமௌண்ட்டு சார், இவ்வளோ நீங்கள் பே பண்ணணும், இந்த அக்கௌண்ட்டில் பே பண்ணணும், அதான் தேவை சார். இன்சூரன்ஸுக்கு இவ்வளோ அமௌண்ட் சார், எப்போ கார் வேணும்னு சொல்லுங்கள், எந்த அக்கௌண்ட் நான் சொல்கிறேன் அதில் போட்டுடலாம். புரியுங்களா, எப்போ தேவையோ அப்போ மட்டும் தெளிவாக சொல்லு, மற்றபடி ஒரு ஹை லெவல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட்டில் முக்கியமானதுங்க. ஜாவாவில் இது ஒர்க்காக பார்க்கலாங்க. ஓகே, அப்ஸ்ட்ராக்ஷனா என்னென்னா, ஹைட் தி இம்ப்ளிமெண்டேஷன், ஷோ ஒன்லி தி ஃபங்க்ஷன், ஒன்லி ஷோ வாட் இஸ் நீடட், எது தேவையோ அதை மட்டும் சொல்லு. ஹைட் அன்வான்ட் டீட்டெயில்ஸ், தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசாத. ஓகேவா, இங்கே பாருங்கள் ஷேப்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேவா, டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதில் வந்து ஷேப்பு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அழகாக கொடுத்துருக்கேன். ஓகேவா, இங்கே பாருங்கள் ஷேப்ஸ்ன்னு இருக்கா, சர்க்கிள் ரெக்டாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுவே வந்து அப்ஸ்ட்ராக்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு சர்க்கிள் ரெக்டாங்கிள் நம்ம சொல்கிறது தாங்க. அதாவது இன்டெப்த்தாக சொல்லாமல் மேலோட்டமாக சொல்வது தான் அப்ஸ்ட்ராக்ட் என்று கூறுவார்கள். சரிங்களா, பாருங்களேன். இப்போ கிளாஸ் ஷேப்ஸ் இருக்குது, வாய்ட் டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன பண்ணுது, டிஸ்பிளே ஷேப் பற்றி டீட்டெயிலாக சொல்லுதுங்க. ஓகேவா, ஆனால் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கரெக்டா, அங்கே பாருங்கள். இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி எழுதுவாங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் முன்னாடி வந்து அப்ஸ்ட்ராக்ட் வார்த்தையை போட்டாங்க, மெத்தட்லேயும் அப்ஸ்ட்ராக்ட் போட்டுட்டு டிஸ்பிளே இருக்குப்பா, அது உள்ளே என்னப்பா இருக்குது அது பின்னாடி பார்த்துக்கலாம் விடுப்பா. சரிங்களா, ஓகே. இது எதுக்காகனா வந்து காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தி கோடிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும். அதாவதுங்க, ஒரு எனக்கு சேலரி ஸ்லிப்பு வேணால் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி இந்த சேலரி ஸ்லிப் டவுன்லோட் ஆகுது, எப்படி இதெல்லாம் க்ரியேட் ஆகுது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. சேலரி ஸ்லிப் வேணும் எடுத்துக்கோ. அப்போது யாருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தரது தான் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, சரிங்க பாருங்கள். அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு ஒரு கோட் சொல்கிற பாருங்கள். முதல்ல வந்து நார்மலாக இல்லாமல் வந்து நார்மலாக வந்து ஒரு கிளாஸாக இருந்துச்சுன்னா வந்து தெளிவான விளக்கங்கள் இங்கே தருவாங்க. அப்ஸ்ட்ராக்டில் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஹை லெவல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதை பின்னாடி பயன்படுத்தும் போது எல்லாத்தையும் சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி எழுதுவாங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பேமெண்ட். ஓகேவா, அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் பே. சார் பேமெண்ட் பண்ணணும்பா, அது பேமெண்ட் என்னப்பா, அதில் பே பண்ணு. இதை வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக கொடுத்துருக்காங்க, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுங்க, இது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 வகையான பேமெண்ட் பண்ணுறோம், யூபிஐ மூலமாக, கார்டு மூலமாக. அப்போது இது ஒரு கிளாஸு, அது ஒரு கிளாஸுங்க, குழந்தை கிளாஸுங்க. ஸோ பேமெண்ட்டில் 2 கிளாஸு பிரிக்கிறோம். ஓகேவா, பாருங்கள். ஸோ கார்டுன்ற ஒரு கிளாஸ் இருக்குது, எக்ஸ்டென்ஸ் இந்த பேமெண்ட். இதுலேயும் பே மெத்தட், இந்த மெத்தடை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து கார்டுக்கான பே. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து யூபிஐக்கான பே. இது ஸோ இது வந்து அப்பா கிளாஸுங்க, இது வந்து பேரண்ட் கிளாஸுங்க, பேரண்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுங்க. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை தெளிவாக நான் எதுவும் தரல. குழந்தை கிளாஸில் வந்து அதுக்கான தெளிவான விளக்கங்களை தரது தான் வந்து உங்களுடைய அப்ஸ்ட்ராக்ஷன். இது சைல்டு கிளாஸ் 1ங்க, இது சைல்டு கிளாஸ் 2ங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எழுதுறது தான் வந்து உங்களுடைய அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, சரி. இப்போ ஆப்ஜெக்ட்னா என்னன்னா, கிளாஸை பற்றி பேசிட்டீங்க. ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னால் என்னென்னா வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், ஒரு பேனா இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஒரு பேனாங்க. இந்த பேனா வந்து அப்படியே ஒரு ஃபோட்டோவாக இருக்குது. இந்த ஃபோட்டோ வச்சு எழுத முடியுமா, பேனா ஃபோட்டோவில் இருக்கிற பேனா வச்சு எழுத முடியுமா, எழுத முடியாது. இந்த பேனாவை அப்படியே எடுத்து இப்படி அழகாக எழுதுறேன். அப்போ இதுதான் ஆப்ஜெக்ட், ரியல் டைம் என்டைட்டி. கிளாஸ் இஸ் அ டெம்ப்ளேட், ஒரு பொம்மை, அந்த பொம்மையிலேருந்து உருவாக்குற உண்மையான விஷயங்கள் தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. கிளாஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஜெக்டை பயன்படுத்த முடியும், கிளாஸை பயன்படுத்த முடியாது. இப்போ நம்ம அதை அப்படி பார்க்கலாங்க. முதல்ல ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணிவிட்டு அதை வச்சு ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்க போகிறோங்க. ஓகேவா, சரி பார்க்கலாங்க. ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஜெக்ட்னா இங்கே பாருங்களேன், கேர்ள், ஒரு கேர்ள் எனக்கு வேணும் அப்படின்றது கிளாஸுங்க. அந்த கிளாஸில் இருந்து உருவாக்கப்பட்ட கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்கெல்லாம் தான். ஃபைஸா, ரிட்டா, ஷெல்லி, மேரி, இவங்கெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸுங்க. ஏன்னா கேர்ளுன்ற கிளாஸ்லேருந்து உருவாக்கப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ். இவங்களுக்குலாம் உயிர் இருக்கும், அந்த கேர்ள்ன்ற பொம்மைக்கு உயிர் இருக்காது. அதே மாதிரி தான் ஒரு பாய் அப்படின்னு வச்சுக்கலாமா, ஒரு பாய் இருக்காருங்க. அந்த பாயின்ற கிளாஸை வச்சு உருவாக்கின ரியல் டைம் ஆப்ஜெக்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ஜார்ஜு, கென்னு, பிரசாத், கிஷோர், இவங்க எல்லாமே வந்து இந்த பாயின்ற ஒரு கிளாஸில் உருவாக்கப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸுங்க. ஓகேவா, சரி.
ஆப்ஜெக்ட்னா என்ன, நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு கிளாஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கிட்டேங்க. ஓகேவா, ஒரு ரியல் டைம் என்டைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இங்கே பாருங்களேன், இதுதான் கிளாஸுங்க. கிளாஸ் எம்ப்ளாயி. எம்ப்ளாய்க்கு என்னெல்லாம் இருக்கும், நேம் இருக்கும், ஐடி, ஒரு ஐடி நம்பர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்க போகிறாங்க. இதுதான் எம்ப்ளாயி E1. E1ன்றது ஆப்ஜெக்ட்டுங்க. ஓகேவா, அந்த எம்ப்ளாயி பேர் என்ன, அருண், அவனுடைய ஐடி என்ன, 101. ஓகேவா, இதுதான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரு கிளாஸிலிருந்து ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கி விட்டேன். பாருங்கள், இந்த பொம்மையை பார்த்தா புரியும், கிளாஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கிட்டேன். இதுதான் வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகேவா, இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு 4 ஆப்ஜெக்டில் என்ன உருவாக்குறோம் பார்க்கலாமா. 4 எம்ப்ளாயி இருக்காங்க இல்லையா, கிளாஸ் எம்ப்ளாயின்னு வச்சுட்டேன். எம்ப்ளாயி E1 ஜார்ஜ், அவனோட ஐடி 101. எம்ப்ளாயி E2 கென்னு, அவனுக்கு 102. அடுத்து எம்ப்ளாயி 3 பிரசாத், அவனுக்கு 103. எம்ப்ளாயி E4 கிஷோர், அவனுக்கு 104. இது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆப்ஜெக்ட்ஸுங்க. சரிங்களா, ஓகேவா. சரி, இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர்னால் என்னன்னா, அண்ணா ஒரு கிளாஸை உருவாக்கிச்சு, ஆப்ஜெக்ட் உருவாச்சு. கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, ஒரு கிளாஸிலிருந்து ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் உருவாகும் பொழுது எதெல்லாம் இருக்க வேண்டும். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அவனுக்கு கண் இருக்கணும், மூக்கு இருக்கணும், வாய் இருக்கணும், கால் இருக்கணும், கை இருக்குன்னு சொல்கிறீங்களா, அதுதான் ஆப்ஜெக்ட், கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை ஒரு ஆப்ஜெக்ட் பிறக்கும் பொழுதே அதனுடன் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது டேட்டா இனிஷியலைஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஸோ எம்ப்ளாயி நேமு ஐடின்னு இருக்குது. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்குன்னா, கன்ஸ்ட்ரக்டர் நேமும் அந்த ஃபங்க்ஷன் நேமும் சேமாக இருக்கும். இது கிளாஸ் நேமும், இதை கன்ஸ்ட்ரக்டருங்க. உன்னுடைய கிளாஸ் நேமும் உன்னோட கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேமாக இருந்துச்சுன்னா அதுதான் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறாங்க. ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணும்போதே அவனுக்கு ஐடியும் நேமும் இருக்கணும். சேலரி ஆட்டோ இனிஷியலைஸ் ஆகணும், அதுதான் கன்ஸ்ட்ரக்டர். இங்கே பாருங்கள், கன்ஸ்ட்ரக்டர் அந்த கோட் பார்க்கலாமா. ஒரு பர்சன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், பர்சனுக்கான கன்ஸ்ட்ரக்டர், இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் 1. வெவ்வேறு வகையான கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஓகேவா, இப்படியும் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணலாம். அடுத்து பர்சன்னு கொடுத்து நேமை கொடுக்குறதுங்க. அப்போனா பேராமீட்டர் கொடுத்து கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் கொடுத்து கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கலாம். இந்த மாதிரி வந்து நார்மலான ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எம்டி கன்ஸ்ட்ரக்டரும் பண்ணலாம். நம்ம பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம உருவாக்க முடியும். சரிங்களா, ஓகேவா. சரி, வாலடைல் கீவேர்ட்னா என்ன, இதுதான் அடுத்த கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். வாலடைல் கீவேர்ட்னா என்ன அண்ணான்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், 100ன்ற டேட்டாவை நான் எடுத்துக்கிட்டு நான் இங்கே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொருத்தன் அந்த டேட்டாவை எடுத்து பார்க்குறான்னா இந்த 100 பார்க்கணுமா இல்லை அந்த டேட்டாவை பார்க்கணுமான்றதான் முக்கியமான விஷயம். ஓகேவா, என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஜென்ரலாக ஹெச்ஆர் வந்து 100ன்ற டேட்டாவை எடுத்துக்கிட்டார். இது வெங்கடோட சேலரி. ஹெச்ஆர் வந்து அவனுடைய சேலரி 5000 ரூபான்னு எடுத்துக்கிட்டார். அதை 6000 ரூபா மாற்றுறாரு. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அக்கௌண்ட்டில் பணம் போடணும். அங்கே இருக்கிற 5000 ரூபா போனோமா, இங்கே இருக்கிற 6000 ரூபா போனோம்ன்ற ஒரு குழப்பம் வந்துடுது. ஃபினான்ஸ் அந்த 5000 ரூபா எடுத்து வச்சுக்கிட்டான். அப்போ ஒவ்வொரு முறையுமே அந்த மெமரியிலேருந்து எடுக்கணும். இங்கே 5000 ரூபா இருக்குங்க, ஹெச்ஆர் எடுத்துக்கிட்டார், ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஹெச்ஆர் வந்து 6000 ரூபா மாற்றிட்டாங்க. புரியுதா, 6000 ரூபா இப்போ மாறிடுச்சுங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு 5000 ரூபா எடுத்துருக்காரு, இந்த 5000 ரூபா போடுறா, இதை போடுவாரானா, போடும் பொழுது இங்கேருந்து தான் எடுக்கணும். அந்த 6000 அப்டேட்டட் சேலரி தான் எடுக்கணும். அப்போது மெயின் மெமரியிலேருந்து ஒரு டேட்டாவை எடுக்கிறதுக்கு பேர் தான் வாலடைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ பார்க்கலாங்களா. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு மல்டி த்ரெட்டிங் ஆப்ரேஷனில் இது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கலாம், இது வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த டேட்டாவை எடுத்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இது நார்மலாக இருக்கிறதுங்க. ஸோ ஒவ்வொரு முறையுமே மெயின் மெமரியை ரெஃபர் பண்ணி பண்ணுறது தான் வந்து வாலடைல் கீவேர்ட். இங்கே பாருங்கள், அதாவது x = 10ன்னு இருக்குது. இது ஒரு த்ரெட்டுங்க. x = 10ன்னு பயன்படுத்தும். x = 10ங்க. x = 10ன்னு இவன் பயன்படுத்திட்டு இருப்பான். ஓகேவா, ஸோ இங்கே 20 நம்ம மாற்றணும் அப்படின்னா வந்து இவங்களுக்குலாம் 10ன்னு தான் இருக்குமே தவிர 20ன்னு மாறாது. இங்கே 20ன்னு மாற்றினா கூட ஆல்ரெடி எடுத்துட்டாங்க டேட்டாவை. ஆனால் வாலடைல் அப்படி இருக்காது. எல்லாருமே இங்கே என்ன அப்டேட்டாக இருக்கோ அதை தான் எடுப்பாங்க. அதுதான் வாலடைல் அப்படின்றதுங்க சொல்லுவாங்க. ஓகேவா, சரி, இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேங்க. ஸோ ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் வந்து இங்கே நார்மல் சேலரி, இங்கே வாலடைல் சேலரின்னு இருக்குது. ஓகே, நார்மல் சேலரி 5000, வாலடைல் சேலரி. ஸோ பர்சனுக்கு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண, ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண, டேட்டான ஒரு ஆப்ஜெக்ட்டுங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு த்ரெட் 1 ஹெச்ஆர் வந்து சேலரி அப்டேட் பண்ணுறாரு. இந்த த்ரெட்டில் வந்து நார்மல் சேலரியை 6000ன்னு மாற்றிட்டார். இங்கே வாலடைல் சேலரி இங்கே 6000ன்னு மாற்றிருக்கார். ஓகேவா, ஸோ ஒரு த்ரெட்டு ஹெச்ஆர் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்ருக்குன்னா, இப்போ நார்மல் சேலரி கேட்கும் போது இந்த 5000 தான் வருமே தவிர இந்த 6000 வராது. அதே இது வாலடைலாக இருந்துச்சுன்னா இந்த 6000 போய் அங்கே அப்டேட் ஆகிடும். 60000 போட்டேன், சாரி 60000 இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ உனக்கு 60000 தான் வரும்.
ஓகேவா? இதுதான் வாலட்டைல்னு சொல்லுவாங்க. வாலட்டைல்னா என்ன நான் திரும்பவும் சொல்கிறேங்க. 5000 சேலரி வந்து 2 பேர் எடுத்துக்கிட்டாங்க. இங்கே அவன் 6000 மாற்றி அப்டேட் பண்ணிட்டானா இந்த 5000 வந்து அப்படியே தான் வருமே தவிர அந்த 6000 அப்டேட் ஆனது வராதுங்க. இது நார்மல் வேரியபிளில். வாலட்டைலில் பார்த்தீங்கன்னா இங்கே 6000 அப்டேட் ஆனது தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வாலட்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வேரியபிளை மெயின் மெம்பர்லேருந்து எடுத்து தான் ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வாலட்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 6000 வரும். ஸோ இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணிட்டு 60,000 6000ங்க. சரிங்களா? ஓகேவா? திஸ் இஸ் ஹவ். இதுதான் வந்து உங்களுடைய அப்டேட். இதுதான் உங்களுடைய வாலட்டைல் கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. மல்டி த்ரெடிங் வேர்ல்டில் வாலட்டைல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கீவேர்டுங்க. ஸ்ட்ரிங் இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து கம்பெனியோட பேர் வந்து KaaShivனு இருக்குது. கம்பெனியோட பேர் என்ன KaaShivனு இருக்குது. ஓகேவா? அது கூட InfoTechன்றதை ஆட் பண்ணணும்னு நினச்சா வந்து ஜாவால் அது மாதிரி பண்ண முடியாது. நீ அதை திரும்பவும் புதுசாக க்ரியேட் பண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோ. இருக்கிற ஸ்ட்ரிங்கை நீ டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அதை மாற்றாத. ஏன் மாற்றக்கூடாது? அதாவது ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நான் யூசர் நேம் அடிக்கிறேன் இல்லை பாஸ்வேர்டு அடிக்கிறேன்னு வச்சுங்களேன். ஹேக்கர்ஸ் என்ன பண்ண என் பாஸ்வேர்டு கூட நைஸாக உள்ள எதுனா எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணி அனுப்பிவிட்ருவோம். அந்த மாதிரி பண்ண விடக்கூடாதுன்ற செக்யூரிட்டிக்காக தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க, ஸ்ட்ரிங் இம்மியூட்டபிள்னு. ஸ்ட்ரிங் இம்மியூட்டபிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இங்கே பாருங்களேன். ஸோ ஒரு ஜாவாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இம்மியூட்டபிள் ஸ்ட்ரிங்னா வந்து இந்த ஸ்ட்ரிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இம்மியூட்டபிள்ங்க. அதை மாற்ற முடியாது. மாற்றணும்னு நினச்சா அந்த ஸ்ட்ரிங் பஃபர் ஸ்ட்ரிங் பில்டர்னு வச்சு நீங்கள் மாற்றிக்கலாங்க. சரி, இம்மியூட்டபிள் கேனாட் பி சேஞ்ச் ஆஃப்டர் கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்க்கலாங்க. ஒரு கிளாஸ் இருக்குது, பர்சன் ஒரு கிளாஸ் இருக்குங்க. அங்கே வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குங்க. கம்பெனி வந்து KaaShivனு வச்சுருக்கேன். இப்போ வந்து company.concat of InfoTechனு கொடுக்குறேன். அப்போ என்ன இருக்கணும்? KaaShiv InfoTech தான் இருக்கணும். பிரிண்ட் பண்ணும்போது KaaShiv தான் வருங்க, InfoTech வராதுங்க. ஓகே, ஏன்னா வந்து இந்த வேரியபிளுடைய டேட்டா மாறாது. இதுதான் இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இந்த இம்மியூட்டபிளுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள்லாம் காமிக்கிறேங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, என்னுடைய கிளாஸ் எழுதியிருக்கேன், மெயின் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன், கம்பெனியோட பேர் வந்து KaaShivனு வச்சிருக்கேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இருக்கிற கம்பெனியை கன்காட் பண்ண, இருக்கிற கம்பெனியை வந்து இன்னொரு நியூ கம்பெனின்ற வேரியபிளில் வச்சு கன்காட்டினேட் பண்ணுறேன். இது வந்து வரும் இங்கே KaaShiv InfoTechனு வருங்க. ஓகேவா? ஸோ ஒரு டேட்டாவை இன்னொன்னா உருவாக்கணும்னா இன்னொரு புது வேரியபிளில் போட்டு மாற்றிக்கோ. எக்ஸிஸ்டிங்காக மாற்ற முடியாது. அதுதான் இம்மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது ரேப்பர் கிளாஸ்னால் என்னன்னு பார்க்கலாங்க. ரேப்பர் கிளாஸ்னால் என்ன? சில நேரங்களில் என்னுடைய இன்டிஜர் நம்பர் ஒரு 10ன்ற நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணால் தான் அதை பயன்படுத்த முடியுன்ற ஒரு நிலைமை இருக்கும். புரியுங்களா? ஓகேவா? அந்த ஹைபர்நெட்லாம் லேட்டஸ்ட்டாக ஃப்ரேம் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற இன்டிஜரை பயன்படுத்த முடியாது. ஒரு வேரியபிளை நீ வந்து ஆப்ஜெக்டாக மாற்ற வேண்டும். அப்போ ரேப் பண்ணணும். ஒரு இன்டிஜரை ரேப் செய்து அதுக்கப்புறம் பயன்படுத்துறதுக்கு பேர் தான் ரேப்பர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இங்கே பாருங்களேன், இன்ட்டு நார்மலாக இருக்கிறத இன்டிஜர் ஆப்ஜெக்டாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. பாருங்களேன், இன்ட்டு A = 5ன்னு இருக்குது. அது வந்து இன்டிஜர் A = 5 மாற்ற போகிறேன். இன்ட்டுன்றது லைக் நார்மல் வேரியபிளுங்க, இன்டிஜர்ன்றது ஆப்ஜெக்ட்டு. புரியுதா? இங்கே பாருங்கள், int ID = 101. இன்டிஜர், ஸோ ஐடின்றது இன்டிஜருங்க, இது ஆப்ஜெக்ட்டுங்க. EMP ID = இன்டிஜர் டாட் வேல்யூ ஆஃப் ஐடினும் போது இதை வந்து ஆப்ஜெக்டை ரேப் பண்ணுறேன். இதுதான் ரேப்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எதுக்காக அண்ணா இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா வந்து ஜாவாவில் வந்து பில்ட்இன் கலெக்ஷன் சொல்கிற அரே லிஸ்ட்டு ஹேஷ் மேப்லாம் இருக்கும். இது எல்லாமே ஆப்ஜெக்ட் கூட தான் வேலை செய்யுமே தவிர இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் கூட வேலை செய்யாது. அதுவும் ஃப்ரேம் ஒர்க், ஸ்ப்ரிங் பூட், ஹைபர்நெட்லாம் யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஆப்ஜெக்ட்ஸ் தான் உனக்கு தேவைப்படும். ஏன்னா ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கோ நீ மூவ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கணும். அண்ணா ரேப்பர் கிளாஸ் இந்த இன்டிஜர்லாம் எப்படி அண்ணா ஸ்டோர் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தாங்க. பாருங்கள், இதுதான் நான் சொல்கிறதுங்க. ஸோ உன்னுடைய டேட்டா வந்து ஒரு கலெக்ஷன்னா என்ன? ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சராக இருக்கும் பொழுது இந்த டேட்டா எல்லாமே நீ வந்து ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ண முடியுங்க. இங்கே பாருங்கள். ஸோ ஒரு அரே லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி தான் ஒரு அரே லிஸ்ட்டுங்க. அதில் 10, 20 இதை ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளே போட்டேன், இதை ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளே போட்டு தான் லிஸ்ட் பண்ணுறேங்க. இதுதான் ரேப்பர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்கிறேன், இன்ட்டு, ஸ்ட்ரிங்கு, இந்த மாதிரி ஃப்ளோட்டு, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நாம் வந்து ஒரு ஜென்ரிக்ஸில், ஒரு கலெக்ஷன்ஸில், ஒரு ஹைபர்நெட்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த ரேப்பரிங் கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்போ ரேப்பர் கிளாஸ்க்கான எக்ஸாம்பிள் தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. int ID = 101 இருக்குது. அதையே வந்து ரேப்பர் பண்ணோன்னா வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சரி, ஓகே. ஸோ ஒரு பேசிக்கான கால்குலேஷனுக்கு இன்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. அதுவே வந்து ஒரு அட்வான்ஸ் கால்குலேஷன்லாம் பண்ணால் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டாக தேவைப்படுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிசைன் பேட்டர்ன், TCS, இன்ஃபோசிஸ் கம்பெனிஸ் என்ன மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க, இதை பற்றி டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய அடுத்த வீடியோவை பார்ட் 2ங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாங்க. என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேங்க, அண்ட் இமெயில் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன உதவி பண்ண தயாராக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சி பெரிய நம்பிக்கை முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.
இன்கிரஸ் ஈக்ரஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்ன? அதாவது ஒரு நெட்வொர்க்குக்கோ ஒரு கம்ப்யூட்டருக்கோ முதல்ல வந்து விர்ச்சுவல் மிஷினை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஓஎஸ்க்கு உள்ள இன்னொரு ஓஎஸ், ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள இன்னொரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா அதுதான் விர்ச்சுவல் மிஷின். Streaming YouTube videos usually uses datagram. It is very fast but occasional data loss. நம்ம டேட்டாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்கிற பிட்ஸ் இருக்கிற டேட்டா எல்லாமே வயர்டு கம்யூனிகேஷன், வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் போகும். வயர்டு கம்யூனிகேஷன் என்னது? டிசிபின்னு சொல்லுவாங்க. The advantages of SDN is it's simplifying your security setup, and the second most important. You can easily visualize everything. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. நெட்வொர்க்கிங்கோட பார்ட் 1 நம்ம பார்த்தோங்க. பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான நெட்வொர்க்கிங் டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. நீங்கள் கமெண்ட்ல கேட்ட நிறைய நெட்வொர்க்கிங் இன்டர்வியூ கொஷின்ஸ்க்கான பதிலை நோக்கி தான் நம்ம ஓட போகிறோங்க. இப்போ லைவாக வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்துங்க நெட்வொர்க்கிங் இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அவரை லைவாக இன்டர்வியூ பண்ணி அந்த ஆன்சர்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டடான ஐடியாஸ், டவுட்ஸுங்க, கெரியர் ரிலேட்டட் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலுமே காண்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ என்னுடைய நம்பருங்க, என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க அண்ட் என்னோட மெயில் ஐடின்னு எல்லாமே கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியில் படித்த பிளேஸான நம்ம ஸ்டூடெண்ட்டை பற்றி பார்க்கலாங்க. KaaShiv InfoTech ரிவ்யூஸில் நெட்வொர்க்கிங் பிளேஸான என் தம்பி பற்றி தான் நான் பேச போகிறேங்க. குமார் 2021 பாஸ் அவுட்டுங்க. பிடி லீட் பாலிடெக்னிக் காலேஜுங்க, கும்முடிப்பட்டியை சேர்ந்தவருங்க. 2021 டிப்ளமா ஈசிங்க. நான் ஐடியில் ஒர்க் பண்ண என் தம்பி சிங்கம் மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கெரியர் கேப் இருக்கா, டிகிரி இல்லையா, நேர்மையாக வேலைக்கு போக முடியும், அதை நம்புங்க. அதுக்கு என் தம்பி மிகப்பெரிய எடுத்துக்காட்டுங்க. அவரோட ஸ்பீச் நம்ம கேட்கலாங்க. டிப்ளமா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். 2021 பாஸ் அவுட். ஜாப் சர்ச் பண்ணியிருந்தேன். எங்கேயும் ஜாப் கிடைக்காம இருந்ததுனால அப்புறம் யூடியூப்ல சர்ச் பண்ணுறப்ப வெங்கட் சாரோட வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். நான் இப்போ ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக ப்ளேஸ் ஆயிருக்கேன். நெட்வொர்க்கிங் மாக் இன்டர்வியூவில் நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வாட் இஸ் நோட் இன் நெட்வொர்க்கிங்? ஸோ நோட்னா என்னங்க? ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற ஒவ்வொரு டிவைஸுமே நோடு தாங்க. என்னலாங்க, எந்த டிவைஸ் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுதோ ரிசீவ் பண்ணுதோ அது எல்லாத்தையும் நோடுன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்ப்யூட்டர் டேட்டாவை அனுப்பும் ரிசீவ் பண்ணுங்க. ஒரு சுவிட்சு டேட்டாவை அனுப்பும் ரிசீவ் பண்ணுங்க. ரவுட்டர்ஸுங்க டேட்டாவை அனுப்பும் ரிசீவ் பண்ண பிரிட்ஜுங்க, எல்லா டிவைஸுமே வந்து நோடுன்னு சொல்லுவாங்க நெட்வொர்க்கிங்கில். வெல்கம் டு டுடேஸ் இன்டர்வியூ. So this is on networking related interview questions I'm going to ask you. Okay? So welcome. Hi sir. Yeah. My first question is on what is node in networking? In networking, a node can be any device that sends and receive and process data across a network. So a node can be a computer or any route switch or router or IoT devices, and each node has its unique IP address. So you're telling all the devices related to networking is node? Yes, because each node has its unique IP address and MAC address to identify it on your network. Okay. நெட்வொர்க்கிங் இன்டர்வியூ லைவ்ல வந்து நம்ம பார்க்குற அடுத்த முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, கொஸ்டின் நம்பர் 2, இன்கிரஸ் ஈக்ரஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்ன? அதாவது ஒரு நெட்வொர்க்குக்கோ ஒரு கம்ப்யூட்டருக்கோ இன்கம்மிங்காக வர பேக்கெட்ஸ் எல்லாமே வந்து இன்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து இங்கேருந்து வெளியில் போகிற டேட்டா எல்லாத்தையுமே வந்து ஈக்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நெட்வொர்க்கிங்கில். இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அதாவது நம்ம வந்து ஒரு ரவுட்டரில் ஒரு ஃபயர்வால் கான்ஃபிகர் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஃபயர்வால்னால் என்ன? உள்ளே வரதையும் வெளில போகிறதையும் தடுத்து நிறுத்தி மானிட்டர் பண்ணுறது தான் ஃபயர்வாலுங்க. அப்படி அந்த ஃபயர்வாலுக்கு இந்த ஈக்ரஸ் இன்கிரஸ் அப்படின்ற மாதிரி வந்து ரூல்ஸ் செட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்கல் டேர்ம் நமக்கு பயன்படுங்க. ஸோ ஹவ் யூ ஹர்ட் அபவுட் அன் அட்வான்ஸ் நெட்வொர்க்கிங் கான்செப்ட் கால்ட் இன்கிரஸ் அண்ட் egress? Yeah. In networking, ingress and egress describes the direction of data traffic relatable to network, system and device. For example, ingress means data entering a network, system and device. And for example, for ingress is you are downloading a data from online. So outside to inside. Yeah, outside to inside. And egress means data leaving a network, device or systems. From here data, to outside. You are uploading a file from your local drive to the internet. Okay. So this ingress and egress concept are used in firewall rules to traffic for it is used for traffic monitoring. Okay. And for security management purpose. What kind of firewall? Like, I couldn't understand. What they will do with this ingress and egress with
You can filter out incoming traffic, outgoing traffic using port numbers. So Kind of packet filtering you're talking? yes, packet filtering as well as port filtering. Okay. நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் ஃபார் இன்டர்வியூவில் நாம் பார்க்குறது வந்து விர்ச்சுவல் மிஷின். இதில் இருக்கிற நெட்வொர்க்கிங் மோட் என்ன? த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் NAT அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து விர்ச்சுவல் மிஷினை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஓஎஸ்க்கு உள்ள இன்னொரு ஓஎஸ், ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள இன்னொரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா அதுதான் விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க. அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறதா எப்படி பயன்படுத்துன்றதான் வந்து இந்த நெட்வொர்க்கிங் மோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உள்ளே இருக்கிற விர்ச்சுவல் மிஷின் வெளியில் இருக்கிற ஹோஸ்ட்டை அதோட இன்டர்நெட்டையே பயன்படுத்துச்சுன்னா அது நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ்டு மோடுன்னு இருக்கும். அப்படின்னா என்ன அண்ணான்னு கேட்டிங்கன்னா லேண்டில் 4 கம்ப்யூட்டர் இருக்குன்னா இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே இன்னொரு கம்ப்யூட்டர் இருந்தால் அந்த உள்ள இருக்கிற கம்ப்யூட்டர் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒர்க் பண்ணுமா, 5 கம்ப்யூட்டர் மாதிரி காமிக்கும். 4 கம்ப்யூட்டர் தான் இருக்குங்க. இதில் வந்து இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருந்துச்சுன்னா இந்த விர்ச்சுவல் மிஷினும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி காமிக்கும். இவன் இந்த விர்ச்சுவல் மிஷினை காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி எப்படின்னு அர்த்தம், இவன் கம்ப்யூட்டருக்கு உள்ளே இருக்கிற கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி போயிட முடியுமா? புரியுங்களா? அந்த நெட்வொர்க்கில் விர்ச்சுவல் மிஷினும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ரியாக்ட் பண்ணும். அதான் பிரிட்ஜ்டு மோட்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோஸ்ட் ஒன்லி நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா விர்ச்சுவல் மிஷின் வந்து நெட்வொர்க்லாம் காண்டாக்ட் பண்ண முடியாது. இந்த லோக்கலில் இருக்கிற இந்த ஹோஸ்ட்டை மட்டும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அது லைக் ஹோஸ்ட் ஒன்லி மோடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் நெட்வொர்க்னு இருக்கும். அதாவது இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே இங்கே ஒரு விர்ச்சுவல் மிஷின் இங்கே ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த 2 விர்ச்சுவல் மிஷின் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. அதுதான் வந்து இந்த ஃபைனலாக இருக்கிற இன்டர்னல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அந்த 4 நெட்வொர்க்கிங் மோட்ஸ் விர்ச்சுவல் மிஷினில் இருக்குங்க. ஸோ ஹேவ் யூ காட் எ சான்ஸ் டு ஒர்க் இன் VMware and all virtualization? Yes sir, I worked in virtual machine and VMware and other. Okay. In that case, have you heard about networking mode? Yes sir. What is that? So in VMware, choosing networking mode depends on how you want your virtual machine to connect to other virtual machines or host and external networks. So basically VMware primarily offers 3 kinds of modes. You can talk about VMware first and afterwards you can talk about the networking mode. What is virtualization in VMware? Virtualization is creating a virtual version of the physical machines like server, storage, database on one single physical machine. Okay. Now you can tell about the networking modes. VMware offers 3 networking modes. The first one is bridge networking. This bridge networking connects virtual machine directly to the physical network. And second one is NAT, network address translation. These modes help users host IP for internet access. Like you are accessing internet access inside your physical machine using virtual machine. And the third one is host only networking. This connects virtual machine only to the host network. Okay. That's fantastic, man. நெட்வொர்க்கிங் ஃபார் இன்டர்வியூவில் கொஸ்டின் நம்பர் 4 டேட்டாகிராம்னா என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவதுங்க நம்ம டேட்டாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 0s and 1s இருக்கிற பிட்ஸ் இருக்கிற டேட்டா எல்லாமே வயர்டு கம்யூனிகேஷன் வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் போகும். வயர்டு கம்யூனிகேஷன் என்னது TCPன்னு சொல்லுவாங்க. வயர்லெஸ் கம்யூனிகேஷன்னா UDPன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இது ப்ரோட்டோகால்ஸுங்க. இந்த டேட்டா எந்த விதத்தில் போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வயர்டு கம்யூனிகேஷனில் போகிற டேட்டா வந்து பேக்கெட்ஸாக போகும். அதுவே வந்து இந்த வயர்லெஸில் போகும்போது டேட்டா கிராமாக போகும். ஓகேவா? ஸோ UDPயில் போகிற டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே டேட்டா கிராமாக போகும். அதாவது கையில் வந்து ஒரு பொருளை கொடுக்கறது TCPங்க, தூக்கி போடுறது UDPங்க, வயர்டுங்க வயர்லெஸ்ஸுங்க. இதில் டேட்டாக்கள்லாம் இப்படி இந்த வயர்லெஸ் மூலம் போகிறது தான் டேட்டா கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் see actually we got data and the data is navigating as packets in a network, right? Yes. Have you heard about datagram? What is it? In networking, a datagram is a self-contained independent packets of data that sent across a network, typically via connectionless oriented protocol. Okay, for UDP you will Yeah, using UDP this, only. user datagram protocol. Yes. Okay. And with no guarantee of delivery or order. Okay. So where streaming YouTube videos usually uses datagram. It is very fast but occasional data loss because no guarantee of delivery of order of packets. So it's an unreliable connection. Yes. That data transferring in wireless connectivity is datagram. Yes sir. ஸோ நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் ஃபார் இன்டர்வியூவில் நம்ம பார்க்குற ஒரு சூப்பரான ஒரு கொஷின் நெட்வொர்க்கிங்னா என்ன, நெட்வொர்க்கிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது. அதாவதுங்க
நெட்வொர்க்கிங்னா என்ன? இன்டர் கனெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸுங்க. இந்த கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே டேட்டாக்கள் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக்கெட்ஸ் மூலமாக தான் போகும். அதாவது நம்மளோட டேட்டாலாம் இந்த பிட்ஸாக இருக்கும், பிட்ஸாக இருக்கிறது ஃப்ரேம்ஸாக மாறும், ஃப்ரேமாக இருக்கிறது பேக்கெட்டாக மாறி இந்த பேக்கெட்ஸாக தான் வந்து நெட்வொர்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த நெட்வொர்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஓகேவா எப்படி இந்த ரவுட்டர் மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சிங்களா. ஆன பின்னாடி அந்த ரிசீவர் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகுனா அந்த பேக்கெட் டேட்டாவாக மாறி அந்த டேட்டாவை பயன்படுத்திப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? நீ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிற, ஹாய் மச்சான் எப்படி இருக்குன்னு அனுப்புகிற, இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட்டுக்கு போகும்போது ஸோ பேக்கெட்டாக போய் இன்டர்நெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே பேக்கெட்டாக டெஸ்டினேஷன் ரிசீவ் ஆகி அங்கே ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மச்சான் எப்படி இருக்குன்னு வந்துடும். டேட்டா தான் பேக்கெட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் வந்து நெட்வொர்க்கிங்கோட முக்கியமான கான்செப்ட். இந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் நம்ம நெட்வொர்க்கிங் டிவைசஸ்ன்னு சொல்கிற சுவிட்சஸுங்க, ரவுட்டர்ஸுங்க, பிரிட்ஜஸுங்க, ஹப்புன்ட்டு நிறைய நெட்வொர்க்கிங் டிவைசஸ் பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ரோட்டோகால். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ப்ரோக்ராம் பேர் தான் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஸ்டாண்டர்ட் பேர் தான் ஓஎஸ்ஐன்னு சொல்கிற ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்டர்ன்ற மாடலுங்க. இது மூலமாக தான் உங்களோட நெட்வொர்க்கிங் ஒர்க் ஆகுதுங்க. நான் உங்களுக்கு I will go to my basics of networking. How networking works? Networking works by connecting devices, computers via wired or wireless and breaking data into packets for efficient transmission and sending them through protocols. We have two protocols, transmission control protocol and user datagram protocol, and directly forwarding to networking devices so that the correct recipient receives the information. It is an end-to-end communication. Okay, fantastic. So for transferring the data, we'll be using the concept called networking. Yes, sir. டாப்பான ஒரு நெட்வொர்க்கிங் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸில் நாம் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து டிஹெச்சிபினா என்ன? டிஹெச்சிபினா என்னென்னா வந்து டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஒரு நெட்வொர்க்கில் வந்து கம்ப்யூட்டர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பயன்படுத்த ஒரு நம்பர் பேர் தான் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஐபி அட்ரஸ் மூலமாக தான் வந்து கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் ஆகி டேட்டாக்கள் கம்யூனிகேஷன் நடக்குதுங்க. சரி, ஓகேவா? இந்த ஐபி அட்ரஸை பார்த்தீங்கன்னா வந்து 2 வகையாக வந்து நீங்கள் செட் பண்ண முடியும். ஒன்று, அதாவது எப்படின்னா வந்து ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸுங்க. நீங்களே வந்து ஏப்பா இதுக்கான ஐபி அட்ரஸ் 10.20.33.40 அப்படின்னு ஐபி அட்ரஸ் நீங்களே செட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து டைனமிக்காக வந்து இந்த நெட்வொர்க்கில் வந்து அதுவே செட் பண்ணிக்கலாம். எப்படி? நெட்வொர்க்கிங் டிவைசஸ் வந்து அதை செட் பண்ணி கொடுக்கும். அப்படின்னா வந்து நெட்வொர்க் ஒரு சர்வர் டிஎஸ்சிபி சர்வர்னே தனியாக இருக்குங்க. ஸோ உன் ஐபி அட்ரஸை டைனமிக்காக செட் செய்யக்கூடிய தன்மையை தான் டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால்ன்ற டிஹெச்சிபின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது மூலமாக வந்து ஐபி அட்ரஸ் வந்து நெட்வொர்க்கில் யூனிக்காக இருக்கும் ஒன்று. அண்ட் ரெண்டாவது யாருக்கு என்ன கொடுக்கணுன்ற நமக்கு டென்ஷன் வேணாலும் டிவைஸ் பார்த்துக்கணும் விட்டுடலாங்க. இதுதான் டிஹெச்சிபின்னு சொல்லுவாங்க. ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் த டேட்டா between two computers, we need the IP address, right? Yes, sir. So we need to configure the IP address. Yes. Have you heard about dynamic host configuration for DHCP? Yes, sir. What is it? In networking, DHCP stands for Dynamic Host Configuration Protocol. It automatically assigns IP address and other network settings such as assigning subnet mask, DNS and gateway to a device in a network. So what are the advantages of DHCP is it's simplifying network management. Like dynamic, we already mentioned, it automatically assigns IP address. So for example, you are in a home network, you are connecting multiple devices. What DHCP ensures it, each device has separate IP address than dual IP address. It assigns each network device is connected to the router separate IP address. So it makes sure no device has the same IP duplicates. address. Yeah, no duplicates. Okay. நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸில் நாம பார்க்குற கொஸ்டின் நம்பர் 7 என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து செக்யூரிட்டி டிவைஸ் மேனேஜர்னா என்ன? ஸோ எஸ்டிஎம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்கோவோடைய ஒரு சூப்பரான ஒரு செக்யூரிட்டி டூலுங்க. ஓகேவா? இந்த செக்யூரிட்டி டூல் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நிறைய கம்பெனிஸ் இதை பயன்படுத்தி ஒரு பவர்ஃபுல்லான டூலுங்க. ஃபயர்வால் கான்ஃபிகர் பண்ணுறதா இருக்கட்டும்ங்க, இன்ட்ரூஷனை வந்து டிடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ட்ரூஷன் அதாவது ஹேக்கிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் என்ன தரணும் பர்மிஷன் சொல்கிற ஆக்சஸ் லிட்டை செட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை விபிஎன் உனக்கு வேணுமா, எல்லாமே இது பண்ணி கொடுத்துருங்க. அதான் வந்து செக்யூரிட்டி டிவைஸ் மேனேஜர் ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்கோவுடைய செக்யூரிட்டி டூலுங்க. கண்டிப்பாக அது டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி பாருங்க. Now my question is, have you heard about device manager? That was like a security device manager. Yes, sir. What is SDN or security device manager in networking? So in networking, security device manager is a web-based graphical user interface tool. It is developed by Cisco to configure, maintain and manage Cisco's router security features without worrying about the
complex command line configurations. So the advantages of SDN is it's simplifying your security setup, and the second most You important can easily visualize everything. visualization. Have you got a chance to work in this security device manager? Yes, sir. Okay. So you worked in that area? Yes, sir. In the tool? Yes, sir. That's really good. It provides real-time network monitoring and troubleshooting issues. It also allows network administrator to configure firewalls, NAT, and routing through a web browser's interface. Okay. Because we got the software here, and I want you to work in that area. So Yes. are you ready? Yes, sir. I'm ready, sir. டெக்னிக்கல் நெட்வொர்க் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸில் நாம் பார்க்குற ஒரு சூப்பரான கொஷின் ஹப்னா என்ன, ரவுட்டர்னா என்ன? அதாவதுங்க, நான் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் எல்லாமே கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா வந்து 2 கம்ப்யூட்டர் இருக்குங்க. இது ரெண்டுத்தையும் ஒயர் மூலமாக கம்யூனிகேட் பண்ணலாம். இன்னொரு கம்ப்யூட்டர் வரும்போது கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ தான் ஒரு நெட்வொர்க் டிவைஸ் தேவைப்படுதுங்க. இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் டிவைஸாக ஆரம்ப கட்டங்களில் பயன்படுத்த ஹப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஹப்புன்ற டிவைஸ் எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், என்கிட்ட வந்த டேட்டாவை எல்லாருக்கும் அனுப்புவேன். ஸோ ப்ராட்காஸ்டிங் பண்ணுறதுக்கு இந்த ஹப்பை பயன்படுத்துகிறாங்க. ஏப்பா இவங்கிட்டேருந்து வர்றது அவனுக்கு மட்டும் தானேப்பா அனுப்பணும், அப்படின்னா வந்து எல்லாருக்கும் தான் அனுப்ப முடியும் அப்படின்னு சொன்னது தான் ஹப்புங்க. அதனால தான் வந்து சுவிட்சுன்னு ஒரு டிவைஸ் வந்துச்சுங்க. சுவிட்சுன்ற டிவைஸ் என்ன பண்ணுச்சுன்னா, வந்த டேட்டா அவனுக்கு மட்டும் அனுப்பும். சூப்பராங்க. இது மூலமாக ஒரு லேனை உருவாக்கிட முடியுங்க. அதாவது ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு நெட்வொர்க்கை உருவாக்க முடிஞ்சுங்க. ஆனால் பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா, நான் வந்து வேறு ஒரு இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணோம், வேறு ஆஃபீஸோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அப்போ தான் ரவுட்டர்ன்ற ஒரு டிவைஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ என்னுடைய டேட்டாக்கள் எல்லாமே வந்து வேறு நெட்வொர்க், இந்த நெட்வொர்க்குள்ளே எவனோ ஒருத்தனுக்கு போடணும் சுவிட்சுங்க, வேறு நெட்வொர்க்கில் இருக்கிற எவனோ ஒருத்தனுக்கு போடணும் ரவுட்டர்ன்ற டிவைஸ் வந்துச்சுங்க. ஸோ ஹப்புன்றது வந்து ஒரு ஃபிசிக்கல் லேயர் டிவைஸ்ன்னு சொன்னாங்க, சுவிட்சுன்றது ஒரு டேட்டா லிங்க் லேயர் டிவைஸ்ன்னு சொன்னாங்க, அண்ட் ரவுட்டர்ன்றது வந்து ஒரு நெட்வொர்க் லேயர் டிவைஸ்ன்னு சொன்னாங்க. ஹப்பில் பார்த்தீங்கன்னா டேட்டாக்கள் வந்து பிட்ஸாக போன டேட்டா இந்த இடத்துல சுவிட்சில் வரும்போது ஃப்ரேம்ஸாக போச்சுங்க. அதே வந்து லைக் ரவுட்டரில் போகும்போது வந்து உங்களுக்கு வந்து பேக்கெட்ஸாக போச்சுங்க. ஓகேவா, இதுதான் கான்செப்ட்டுங்க. ஸோ ரவுட்டர் மூலமாக வந்து வேறு நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ண முடியும் ஒன்று, அண்ட் ரெண்டாவது இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ண முடியுங்க, அண்ட் மூணாவது ஹைலி செக்யூர் நெட்வொர்க்குன்னு சொல்கிற ஃபயர்வால்லேருந்து ஆக்சஸஸ் வந்து எல்லாமே செட் பண்ண முடியும். அதனால ரவுட்டர் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. ரவுட்டர்னால் பயங்கரமாக சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம ரிலையன்ஸ் ஜியோ இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கினா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, மோடம்னு சொல்லுவாங்க, அதை தாங்க நான் ரவுட்டர்னு சொல்கிறேங்க. ஸோ அட்வான்ஸான கான்செப்ட் வந்து அது பேர் தான் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமாக நம்ம இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ லைக் while talking about the nodes and everything, you spoke about this hub and router and everything, right? What is hub and routers and switches in networking? Hub is in networking, hub is a basic network device that connects multiple networks in a local area networks, and the hub broadcasts data to all the connected devices regardless to its destination, and it operates under physical layer 1, the OSI reference model physical layer 1. The switch is a network device that connects multiple devices in a local area network, but it forwards data only to the intended device using MAC address, and it operates under data link layer. It improves network congestion and network traffic and improve efficiency of the network. And the third one is router. Router connects multiple networks and directs data between them using IP address. It operates under network layer, the third layer of the reference model. So the advantages of router is it checks the data and reaches the packet to the correct destination. Fantastic. It finds the best spot for the data to reach the destination. Okay, so you worked in the switches, routers and everything, right? Yes, sir. I have configured small local area network as well. Okay, fantastic. Have you worked in the firewall configuration in router? Yes, sir. Okay. நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் நாம பார்க்க வேண்டிய முக்கியமான கொஷின் என்ன தெரியுமா? போர்ட் நம்பர்னா என்ன? அதாவதுங்க, இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு டேட்டாவை அனுப்புறதா இருந்தால் அந்த ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சி அனுப்புவேன். ஓகே, எது வழியாக அனுப்புனேன்? அதுதான் வாயல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், நான் வந்து 10 ரூபா வந்து ஒருத்தருக்கு தரேன், 10 ரூபா நான் ஒருத்தருக்கு தரேங்க. தரும்பொழுது இந்த கை வழியாக தான் தரேன், எதன் வழியாக அந்த டேட்டா கம்யூனிகேஷன் நடந்துச்சுன்னு சொல்கிறது தான் போர்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ்ன்னு வச்சுங்களேன், அதில் எந்த ரூம், அந்த ரூம் இதுக்கு சமையல் ரூம்னா சமையல் பண்ணுவோம், பெட்ரூம்னா தூங்குவோம், ரெஸ்ட் ரூம்னா வந்து யூஸ் பண்ணுவீங்க, டாய்லெட்டாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு பயன்படுத்துறது தான் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய போர்ட் நம்பர்ஸ் ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுதுங்க. 80ன்றது வந்து எஸ்டிடிபி போர்ட்டுக்கு பயன்படுத்துவாங்க. 443 போர்ட் நம்பர் வந்து எஸ்டிடிபி எஸ்ஸுக்கு பயன்படுத்துவாங்க. 53 டிஎன்எஸ்க்கு பயன்படுத்துவாங்க.
25ன்றது எஸ்எம்டிபிக்கு பயன்படுத்துவாங்க, 22ன்றது எஸ்எஸ்ஹெச்சுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ மாதிரி நிறைய போர்ட் நம்பர்ஸ் இருக்குங்க ஒரு கம்ப்யூட்டரில். ஸோ லைக் இஃப் யூ டாக் அபவுட் நெட்வொர்க்கிங், a very important concept, port number. What is this port number? Have you got any idea about port numbers? And I want some 2 or 3 port numbers from you. Yes, sir. First, what is port mean? It is a logical communication channel between devices. Like you can say entry and exit of data packet. So port number is a unique number identifier used to specify a specific service or application running on a single device. So for a single device in networking, the port number assigned is from 0 to 65,535. Some common well-known ports we are using daily is from 0 to 1023. Out of from 1024 to 49,000, it's reserved ports for other purposes. For the well-known ports are port 443 we use for web browsing. HTTPS uses port 443 for hypertext transfer protocol, and for port 21 used for file transfer protocol, FTP. And for secure shell login we uses port 22 for remote login purpose, and for DNS we use port 453 for the domain name system, and also we use port 80 for hypertext transfer protocol. It is unsecure but unencrypted. Okay, so like have you worked in this protocols and all? Yes, sir. Oh, fantastic, that's good. இன்டர்வியூ கொஷின்ஸ் ஆன ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் நாம் பார்க்குற கடைசி கேள்வி என்னன்னா வந்து விபிஎன்னா என்ன? விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது இன்டர்நெட்லேயே எனக்குன்னு ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்குங்க, ஓகேவா? ஒரு என்கிரிப்டட் டனலுங்க. ஸோ சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் ஒரு என்கிரிப்டட் டனலுங்க. அந்த டேட்டாக்கள் எல்லாமே வந்து என்கிரிப்ட் ஆகி போகிற தொட்டு ஹேக்கர்ஸால் உள்ள நுழையவே முடியாதுங்க. அதுதான் விர்ச்சுவலாக உனக்குன்னு ஒரு ப்ரைவேட்டான ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குறதுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் அண்ட் அவர் கம்பெனி இஸ் யூசிங் VPNs ஃபார் ஒர்க்கிங் இன் நெட்வொர்க்கிங் ஏரியா. What is this VPN? Have you heard about it? It is an important concept nowadays. Have you worked it? Yes, sir. Okay. So VPN is a virtual private network. It is a secure and encrypted connection tunnel across over a public network. It is used to access remote access securely and interconnecting private network. What are the advantages of VPN is it hides your public IP address, replacing the VPN server IP address, and it encrypts all the data so others cannot read it. Example for this, I worked with an employee accessing company's server and other applications via VPN from working from home with his own local laptop. Okay. சரிங்களா? என்னங்க லைக் இன்றைக்கான இன்டர்வியூ கொஷின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பார்ட்டியில் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரி கைடன்ஸ்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பிக்கையோட போராடலாங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். என்கிட்ட படிச்சு நேர்மையா வேலைக்கு போனா 1000 மாணவர்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கொஷின் நம்பர் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர்னு இருக்குது, SDEன்னு இருக்குங்க, க்ளவுட் இன்ஜினியர் இருக்குங்க, டெவாப்ஸ் இருக்குங்க. என்னப்பா வித்தியாசம்? இதுதான் கேள்விங்க. அதாவது ஒரு கோடை தயாரிக்கிறவன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர். அந்த கோடை எடுத்து போய் ஒரு க்ளவுடில் போகணும் இல்லைங்களா, இந்த க்ளவுடை வந்து உருவாக்கி அதெல்லாம் ரெடி பண்ணி அந்த என்விரான்மெண்ட் ரெடி பண்ணி கொடுக்குறவன் இந்த க்ளவுட் இன்ஜினியருங்க. கண்டினியூஸ் டெஸ்டிங்னா என்ன? கண்டினியூஸ் டெஸ்டிங்னா ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த ஃபோனை வந்து நான் தயாரிக்கிறேன்னு வச்சுக்கலாமா, தயாரிக்கும் போதே வந்து ஏப்பா இங்கே சரி பண்ணுப்பா, அங்கே சரி பண்ணுப்பா, இங்கே சரி பண்ணுப்பாருன்னு தயாரிக்கும் போதே அட்வைஸ் கொடுத்து செஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக ஃபைனலாக ஈஸியாகவும் தயாரிச்சிடலாம், தப்பு இல்லாமலும் தயாரிச்சிட முடியும். லினக்ஸ் எதுக்காக டெவாப்ஸ்க்கு பயன்படுது? இந்த டெவாப்ஸ் டூல்லாம் வந்து சூப்பராக வந்து, அதாவது கியூபர்நெட்ஸாக இருக்கட்டும், டாக்கராக இருக்கட்டும்ங்க, ஆன்சிபிளாக இருக்கட்டும்ங்க, லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் சூப்பராக வேலை செய்யுங்க. தென் வாட் இஸ் ML ops, man? ML ops stand for machine learning operation. So you are talking about AI now? Yes, sir. Machine learning operation is the practice of automating and streamlining the machine learning workflows. சைட் இன்ஜினியராக நான் ஐடியில் இருந்திருக்காருங்க, சிவில் இன்ஜினியரிங் 2019. கெரியர் கேப் இருந்தால் நேர்மையாக வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க, நேர்மையாக போக முடியாதுக்கு என் தம்பி தான் எக்ஸாம்பிளுங்க.
நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்ட்ல வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸ்ல நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்ல நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தரோம், காசு கொடுங்க, இல்ல வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாத்தி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனி எல்லாம் ஏமாத்த முடியாதுங்க. அது ஒன்னை ஏமாத்தி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாத்தி போனா 2-3 மாசம் ஒன்னு துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையா வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்ல உண்மையாவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாத்தி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையா போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க. நீங்கள் ஐடி ஃபீல்டுக்குள்ள நுழையணும், டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணிக்கணும், கெரியர் அட்வைஸ் வேணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. டெவாப்ஸ் இன்னைக்கு வந்து பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு டெக்னாலஜி எதுனா டெவாப்ஸ் தாங்க. ஸோ டெவாப்ஸ் நிறைய பேர் என்கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து என்கிட்ட படிச்சுட்டு இப்போ இன்டர்வியூக்கு ரெடியாக இருக்கிற என்னுடைய தம்பிக்கிட்ட தான் நான் கேட்க போகிறேங்க. அவரோட பதில்கள் அப்படியே உங்களுக்கு யூஸ் ஆகிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி வந்து டெவாப்ஸ் மாதிரி நிறைய ஐடிக்குள்ளே போகிறதுக்கான கோர்சஸ், நீங்கள் கெரியர் கேப் இருக்குது, ஐடிக்குள்ளே போகணுங்க, இல்லை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணா வந்து கண்டிப்பாக அதுக்கான கைடன்ஸ் கொடுக்குறோம். இது எல்லாமே நான் கண்டக்ட் பண்ணுற கோர்சஸ்ங்க. நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து என்னோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இன்னைக்கு சந்தோஷமான ஒரு விஷயம்னா வந்து நம்ம கம்பெனியில் படித்த பிளேஸ் ஆன என்னோட தம்பி பிரபாவை பற்றி தான் பேசுகிறேங்க. சிவில் இன்ஜினியரிங் 2019 சைட் இன்ஜினியர் இருந்து வருங்க. எஸ்விஎஸ் காலேஜுங்க. இன்னைக்கு நேர்மையாக வேலைக்கு போயிருக்காங்க, கோயம்புத்தூரை சேர்ந்தவருங்க. ஸோ சைட் இன்ஜினியராக நான் ஐடியில் இருந்திருக்காருங்க. சிவில் இன்ஜினியரிங் 2019 கெரியர் கேப் இருந்தால் நேர்மையாக வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க, நேர்மையாக போக முடியாதுக்கு என் தம்பி தான் எக்ஸாம்பிளுங்க. அவரோட ஸ்பீச் நம்ம கேட்கலாம். நான் வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். 2019 பாஸ் அவுட்டு. நான் வந்து சைட் இன்ஜினியராக ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதில் சரியான க்ரோத் இல்லை. அதனால வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறாங்கன்னு ஐடியா இருந்தங்காட்டி வெங்கட் சாரோட அறிமுகம் எனக்கு அதுக்கப்புறம் கிடச்சிது. அது நல்லா மோட்டிவேட்டாக சார் சொன்னார் இதுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் வந்து நான் ட்ரை பண்ணேன். இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டேன். இப்போ நம்மளோட இன்டர்வியூ கொஷின்ஸ்க்கு போகலாம். டெவாப்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 1, வாட் இஸ் டெவாப்ஸ் அப்படின்றத கேள்விங்க. டெவாப்ஸ்னா என்னென்னா அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டெவலப்பரையும் அந்த ஆப்பரேஷன்ஸ் டீமையும் லிங்க் பண்ணுற ஒரு பர்சன் தான் டெவாப்ஸுங்க. இவன் கோடெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான், இவன் கோடெல்லாம் கொண்டு போய் சர்வரில் போட்டுக்கிட்டு இருக்கான். இதை வந்து ஈஸி பண்ண முடியுமான்னு திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த கோடு எல்லாத்தையும் வாங்குறது ஒரு வேலைங்க. ஸோ அது வாங்கி அது எல்லாத்தையும் பில்டு பண்ணி அது எல்லாத்தையும் கொண்டு போய் டிப்ளாய் பண்ணி சர்வரில் டிப்ளாய் பண்ணி அதை மேனேஜ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு டிடிஎஸ் ப்ராசஸாக இருந்துச்சுங்க அந்த காலத்தில். என்கிட்ட வந்து ஒரு 1000 சர்வர் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 1000 சர்வரில் டிப்ளாய் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கஷ்டம் ஒரு ப்ராஜெக்டை. இப்போ அதை ஈஸி பண்ணுறதுக்காக தான் ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அண்ணா ஆட்டோமேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் 1000 சர்வருக்கு வேணுமா, இதை ஒரு இமேஜாக மாற்று, இந்த இமேஜை 1000 சர்வர் டப்புன்னு டிப்ளாய் பண்ணிவிடு. இதை டிப்ளாய் பண்ணியாச்சுங்களா, அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை, ப்ராஜெக்ட் திரும்பவும் மாறுது. இந்த மாறினது எல்லாமே இந்த 1000 சர்வருக்கு போகணும் இல்லைங்களா. இதுதான் வந்து கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய் பண்ணுவாங்க. இதை டெவாப்ஸ் இன்ஜினியர் சூப்பராக பண்ண முடியுங்க. டெவாப்ஸ் ஆட்டோமேஷன் டூல்ஸ் மூலமாக செம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஹாய், வெல்கம் டு டுடேஸ் இன்டர்வியூ. திஸ் இஸ் ஃபார் தி DevOps engineer position we are going to recruit you. Yeah, let's start the interview. Like, what is DevOps and why it's so important? So DevOps stands for Development and Operation. It is a software engineering practice that focuses on bringing together the development team and the operation team for the purpose of automating the project at every stage. So they focus on entire software development lifecycle from building, testing, deploying and maintaining. So are you doing coding in that? No sir, we are supporting the development team for automated deployment to the production department. Okay. So you are not the developers, but supporting the developers for doing operations like deployments, maintenance and everything, right? Yes sir. Okay. So and why it is important means it improves the collaboration between the developer who writes the codes and the operation who manage the infrastructure and everything. And it ensures faster and more reliable software delivery for the clients. And also we using IAC infrastructure as code to implement to scale the setup automatically. And also we implement security at every stages of deployment to prevent cyber attacks and everything.
at every stage of development, and to make sure that we deploying the code to production with reliability and consistency without any errors. So I think you people are really needed for the company. DevOps troubleshooting interview questions-ல question number 2 நம்ம பார்க்குறது என்னன்னா வந்து DevOps engineer என்ன தான் ஏன் பண்ணுவான் அப்படின்ட்டு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குங்க. DevOps engineer பொறுத்த வரைக்கும் வந்து கோட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுற வேலை அவனோடதுங்க. கிட்டப் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் கோட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. கலெக்ட் பண்ணதை வந்து மேவன் சரிங்களா இந்த மாதிரி டூல்ஸ் மூலமாக வந்து இந்த எல்லாத்தையும் பில்டு பண்ணிவிடுவாங்க. பில்டு பண்ண உடனே வந்து அதை கொண்டு போய் டிப்ளாய் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து அதை இமேஜாக கன்வெர்ட் பண்ணுற டாக்கர் மூலமாக இமேஜாக கன்வெர்ட் பண்ணி ஜென்கின்ஸ்லாம் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய் பண்ணிவிடுவாங்க. இதுக்கு வந்து ஆன்சிபிள் மாதிரி டூல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோடை எடுத்தேன், அதை பில்டு பண்ணேன், டிப்ளாய் பண்ணேன், இது மட்டும் பண்ணால் போதுமா, மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு கியூபர்நெட்ஸ் மாதிரி டூல் இருக்குங்க. அது மூலமாக வந்து லோடு அதிகமாச்சுன்னா இந்த டூல்ஸ் மூலமாக வந்து அந்த சர்வரை காப்பாற்றி மேனேஜ் பண்ணுற வேலை எல்லாத்தையும் வந்து இந்த DevOps engineer தான் பண்ணுவாங்க. ஸோ DevOps engineer வேலை என்ன, ஆட்டோமேட்டிக்காக சர்வருங்க ரிசோர்ஸில் மேனேஜ் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறதுங்க, கண்டினியூஸாக வந்து இன்டகிரேஷன் பண்ணுறதுங்க, அண்ட் கண்டினியூஸாக வந்து டிப்ளாய் பண்ணுறதுங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து DevOps engineer பண்ணக்கூடிய பவர்ஃபுல்லான வேலைன்னு சொல்லுவாங்க. இந்த கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்டை CI/CD பைப்லைன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலி I'll ask you a question like what a DevOps engineer will do. DevOps engineer is a working professional who bridges the gap between the development team and the operation team. And the the DevOps engineer responsible for automating the task, like creating the task, building, testing and deploying the application. And DevOps engineer is also responsible for managing the infrastructure for building and maintaining, managing cloud servers, environments and etc. And they are also responsible for ensuring smooth deployment to the production by using strategies like blue-green deployments and rolling updates etc. And they are also responsible for maintaining the system and application, tracking the performance and so while deploying the code, whether the computer is good or not, yes, they have to check everything. Okay. Yes, sir. Okay. And they are also responsible for improving collaboration between teams and maintaining the security at every stage of deployment. So you worked in that area, right? Yes, sir. Okay, that's good. That's good. DevOps interview questions for freshers. Question number 3. என்னன்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர்னு இருக்குது, SDEன்னு இருக்குங்க, க்ளவுட் இன்ஜினியர் இருக்குங்க, DevOps இன்ஜினியர் இருக்குங்க. என்னப்பா வித்தியாசம், இதுதான் கேள்விங்க. அதாவது ஒரு கோடை தயாரிக்கிறவன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர். அந்த கோடை எடுத்து போய் ஒரு க்ளவுடில் போகணும் இல்லைங்களா, இந்த க்ளவுடை வந்து உருவாக்கி அதெல்லாம் ரெடி பண்ணி அந்த என்விரான்மெண்ட் ரெடி பண்ணி கொடுக்குறவன் இந்த க்ளவுட் இன்ஜினியருங்க. இது எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறவன் DevOps இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. இதுதாங்க அந்த வித்தியாசம். ஸோ மை கொஷின் இஸ் லைக் see we got DevOps engineer, cloud engineer and SDE. What is the difference? So the difference is the DevOps engineer is a collaborative approach of integrating the development team and the operation team. You already told. Yes. Okay. But they focus on the DevOps engineer mainly focus on continuous integration, continuous delivery and continuous deployment, and using CI/CD pipelines and tools like Git, GitHub, Docker, Kubernetes. Okay. So the cloud engineer is responsible for designing, maintaining, building, managing secure and scalable cloud-based infrastructure and systems. Okay. So they build, design, they manage their network, VPC, security, servers, database and etc. and optimizing the cost and performance of the cloud infrastructure. The software development engineer is also a working professional who writes the application code and building features, new features to the existence code and adding APIs. They mainly focus on programming like Python, C. So project is done by SDE. Yes. And deploy in the cloud. This is done by DevOps engineer. Of Linux and DevOps. Yes, sir. Linux refers to the Linux-based operating system. It's a tool, a command line interface. It is a core foundation for DevOps because it used to run applications, automate the tasks, manage the infrastructure as servers and operate infrastructures. So Linux is essential and is preferred because it is stable, it is secure, it is open source and widely used in operating system for servers. For servers, and most of the world servers, globally most of the servers uses Linux, and also most of the DevOps tools runs on Linux operating systems. Okay. DevOps engineer interview questionல ஜூனியர் லெவலில் கேட்குற ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறாங்க. கொஸ்டின் நம்பர் 5 என்னன்னா வந்து SysOps தான் என்ன,
சிஸ்டம் ஆப்ரேஷன்ஸுங்க. அதாவது ஒரு சிஸ்டமோட ஆப்ரேஷன் பர்ஃபெக்டாக பண்ணுறது. இப்போ க்ளவுட் சிஸ்டம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த க்ளவுட் சிஸ்டம் வந்து ஒழுங்காக வந்து கிரியேட் ஆகிருக்கா, அடுத்து அந்த க்ளவுட் சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யுது, ஆப்ரேஷன்ஸ் ஒழுங்காக நடக்குதா, அதோட செக்யூரிட்டிலாம் ஒழுங்காக இருக்கா, அதோட டிசாஸ்டர் ரெக்கவரி பிரச்சனைன்னு வந்தால் ரெக்கவர் ஆகிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி மானிட்டர் பண்ணி மெயின்டைன் பண்ணுற ஒரு வேலையை பண்ணுறது தான் வந்து சிஸ் ஆப்ஸ்ன்னு சொல்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜினியர் ஜாபுங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா சிஸ் ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லாங்க. ஹேவ் யூ ஹர்ட் அபவுட் சிஸ் ஆப்ஸ்? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஸ் ஆப்ஸ் அண்ட் DevOps? Yes, sir. SysOps stands for System Operation. It is the process of managing, operating, maintaining the IT system and infrastructures. System operation focuses on mainly the stability, availability, security and performance of the infrastructures. Oh, server administrator kind of. Yes, sir, server administration. They maintain monitoring the entire system and hardware thing. Okay. And DevOps engineer is responsible for Connecting these two peoples. The infrastructure, the SDE and also like your SysOps. SysOps. Okay. Cloud DevOps engineer interview questionல செம்மையான கொஸ்டின் என்ன தெரியுமா? கொஸ்டின் நம்பர் 6. ML ஆப்ஸ்னா என்ன? அதாவது மெம்மல்னா என்ன? மிஷின் லேர்னிங் ஆப்ரேஷன்ஸுங்க. அதாவது நம்மளுடைய க்ளவுட் சர்வரில் வந்து மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் எப்படி நீ போட போகிற? இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து மிஷின் லேர்னிங்லாம் வந்து நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் ரன் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ML ஆப்ஸ்னு ஒரு கான்செப்ட் கொண்டு இருக்காங்க. ML ஆப்ஸ்னால் என்ன? மிஷின் லேர்னிங் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. மிஷின் லேர்னிங்னா என்னங்க? அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், ஃபியூச்சரில் அவன் எவ்வளோ மார்க் எடுப்பான் இதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து மிஷின் லேர்னிங்னு சொல்கிறதுங்க. இதை டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு அல்காரிதம் இருக்குங்க. இதில் 2 ஃபேஸ் இருக்கும், ஒன்று ட்ரைனிங், இன்னொன்று டெஸ்டிங். ஸோ டேட்டாவெலாம் வச்சு ட்ரெயின் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும், டெஸ்டிங் பண்ண முடியுங்க. ஸோ ட்ரைனிங் பண்ண வேண்டியது இருக்கும் மாடல்ஸுங்க, அதை டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அதை டிப்ளாய் பண்ண வேண்டியது இருக்கும், அண்ட் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது இருக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணுற ஒருத்தர் தான் மிஷின் லேர்னிங் ஆப்ஸ் என்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர்ஃபுல்லான ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு ஜாப் ஆப்ஸ் தான் ML ஆப்ஸ்னு சொல்லுவாங்க. தென் வாட் இஸ் ML ஆப்ஸ் மேன்? ML ops stand for machine learning operation. So you are talking about AI now. Yes, sir. Machine learning operation is the practice of automating and streamlining the machine learning workflows from development, deployment to production, continuous monitoring and maintaining. So in DevOps, the workflow goes from the code is built, tested, deployed and monitored. But in machine learning, the workflow goes from data, it is trained, deployed, monitored and tested. Okay. So they got machine learning, got testing and training phases and all. Yes, sir. DevOps டெக்னிக்கல் இன்டர்வியூ கொஷின் நம்ம பார்க்குற ஒரு 7வது கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸ் டெஸ்டிங்னா என்ன? கண்டினியூஸ் டெஸ்டிங்னா ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்க, அந்த ப்ராஜெக்ட் கொண்டு போய் டிப்ளாய் பண்ணியாச்சு, ப்ராஜெக்ட் மாற்றிட்டே இருக்கும், மாற்ற கொஞ்சம் டிப்ளாய் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது மாற்ற வந்து டெஸ்ட் பண்ணி என்னெல்லாம் பிரச்சனைன்ட்டு அப்பப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருந்தால் டெவலப்பர் ஈஸியாகவும் வேகமாகவும் கரெக்டாகவும் கோடை வந்து ரெடி பண்ணிவிடுவான். ஸோ தட் அது டிப்ளாய் போகிறதுக்கு வசதியாக இருக்குங்க. அதுதான் வந்து கண்டினியூஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோனை வந்து நான் தயாரிக்கிறேன்னு வச்சுக்கலாமா, தயாரிக்கும் போதே வந்து ஏப்பா இங்கே சரி பண்ணுப்பா, அங்கே சரி பண்ணுப்பா, இங்கே சரி பண்ணுப்பாருன்னு தயாரிக்கும் போதே அட்வைஸ் கொடுத்து செஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக ஃபைனலாக ஈஸியாகவும் தயாரிச்சிடலாம், தப்பு இல்லாமலும் தயாரிச்சிட முடியும். இதுதான் கண்டினியூஸ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க DevOpsல. ஸோ இந்த கண்டினியூஸ் டெஸ்டிங்கில் வந்து யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங் எல்லாமே கலந்து வந்துருங்க. இதுதான் கண்டினியூஸ் டெஸ்டிங் சொல்லுவாங்க. See, I have heard about continuous integration, continuous deployment, that is CI/CD pipeline, right? What is continuous testing in that case? So continuous testing is a practice in DevOps where automated tests are continuously running throughout the software development lifecycle to ensure to identify the defects or catch the bugs early in the code and to ensure the code quality for accelerating the smooth release of the software delivery. Whenever the developer or whenever the code is pushed or merged into the CI/CD pipeline, the CI/CD pipelines builds the application code, runs with integration testing, unit testing, security testing, everything. If the test fails, the pipeline stops, preventing the bad code being deployed to the production departments. For that purpose, we have used the continuous integration security purposes. Okay. DevOps உடைய பிகினர் இன்டர்வியூ கொஸ்டினில் முக்கியமாக கேட்குற ஒரு 8வது கேள்வி என்ன தெரியுமா? SSHனா என்னன்னு தான். செக்யூர் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. என்னத்துக்கு செக்யூர் ஷெல்னால் வந்து ஒரு சர்வரை நான் உருவாக்கிட்டேன், சர்வரை உருவாக்கினோடனே ஒரு SSH ஃபைல் கிரியேட் ஆகும், அது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். எப்போல்லாம் வந்து அந்த SSH ஃபைலை யூஸ் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாமல் லாகின் பண்ணிக்கலாம்.
நம்ம புட்டி அந்த மாதிரி டூல் மூலமாங்க ஓகேவா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிமோட் சர்வரை வந்து செக்யூராக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஃபைல் தான் வந்து எஸ்எஸ்ஹெச் அப்படின்னு சொல்கிற ஒரு என்விரான்மெண்ட் சொல்லலாம். சரி, ஒரு என்விரான்மெண்ட் தான் செக்யூர் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் யூ டோல்ட் அபவுட் செக்யூரிட்டி ரைட். ஸோ லைக் have you heard about SSH key in DevOps? Generally, SSH stands for Secure Shell. It is a network protocol we use to allow the users to log in and access remote virtual machines in DevOps Securely. Okay. ஸோ ஃபைனலான அசோசியேட் டெவாப்ஸ் இன்டர்வியூ கொஷனில் கேட்கக்கூடிய ஒரு 9வது கேள்வி என்ன தெரியுமா? ஆர்டிஃபேக்ட்ஸ்னால் என்ன அப்படின்றதாங்க. அதாவது ஒரு கோடு இருக்குது, இந்த கோடை வந்து நான் பில்டு பண்ணால் தான் கொண்டு போய் அங்கே போட முடியும். அதை ஒரு இஎக்ஸியாக மாற்றுறோங்க, ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கோடு இருக்குது, அதை இஎக்ஸியாக மாற்றினா தான் கொண்டு போய் போட்டால் இஎக்ஸியை கிளிக் பண்ணால் அது வேலை செய்யும், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கோடை வந்து பில்டு பண்ணும்போது அதுக்காக உருவாகும் ஃபைல்ஸுங்க. என்னெல்லாம் ஃபைல் உருவாகும்? ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலு, ஒரு ஜார் ஃபைலு, ஒரு பைனரி ஃபைலுங்க, ஒரு டாக்கர் இமேஜஸ்னு ஏதாவது ஃபைல்ஸ்லாம் உருவாகும் இல்லைங்களா, லைப்ரரிஸுங்க, இதெல்லாம் உருவாகும் இல்லைங்களா. இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டு போய் ஜாக்கிரதையாக வச்சுக்கணுங்க ஓகேவா. இந்த ஃபைல்ஸை தான் ஆர்டிஃபேக்ட்ஸ்னு சொல்கிறாங்க. சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் while பில்டிங் எ ப்ராஜெக்ட்டு, இதை தான் ஆர்டிஃபேக்ட்ஸ் சொல்லுவாங்க. இதை வந்து டாக்கர் ரெபாசிட்டரிலாம் போட்டு யூஸ் பண்ணிப்பாங்க ஓகேவா. ஸோ வாட் இஸ் கால்ட் அஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ் இன் DevOps? In DevOps, artifacts are the package component of an application that contains Docker images, Docker containers, Docker registry, and other related files that can be stored, versioned, and deployed across environment as part of the CI/CD pipeline. So the Docker image contains your application code, configurations, runtime, and etc. The Docker registry running instance as a Docker image. And the Docker registry stores all of your images. We have tools like AWS ECR, Elastic Container Registry, and Docker Hub. You can store your images in the tools. Okay. And it is used in... It is a box where everything is there. Yes, sir. Okay, Docker images, Docker registry and everything, right? That is called artifacts. You got the versions and everything, right? Yes, sir. Okay. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. டெவாப்ஸில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. எல்லாராலையும் நேர்மையாக போக முடியும். நம்பிக்கையோட போராடுங்க. கைட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். என்னுடைய நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. நன்றி. ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸு. ஃபியூச்சர் செலெக்ஷன் அப்படின்னா என்னங்க? நிறைய காலம் இருக்குது. அந்த காலமில் வந்து எந்த காலம்லாம் வேணுமோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க அப்படின்னா அதுதான் ஃபியூச்சர் செலெக்ஷன் சொல்லுவாங்க. வாட் இஸ் அ ஃபியூச்சர் செலெக்ஷன்? So future selection is refers to selecting the most important input variables, sir, which has the... What is confusion matrix? Confusion matrix என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேட்ரிக்ஸுங்க. மேட்ரிக்ஸ்னா ஒரு டேபிள் தானேங்க. ஒரு மாடல் இருக்குன்னா அதோடைய பர்ஃபார்மன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு டேபிள் மூலமாக பண்ணுவாங்க. So what is this confusion matrix? The confusion matrix, which is a table chart that shows how a classification model performs. நம்மளோட டேட்டா சயின்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின் நம்ம பார்க்குறது பிரின்சிபல் காம்பவுண்ட் அனலைசிஸ். இந்த பிரின்சிபல் காம்பவுண்ட் அனலைசிஸும் ஃபியூச்சர் செலெக்ஷனும் வந்து இன்டர் ரிலேட்டடுங்க. அதாவது இந்த 3 காலம் வேணும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க. இது வந்து ஃபியூச்சர் செலெக்ஷன். இந்த 4வது காலம் எனக்கு வேண்டாம், ரிமூவ் பண்ணிடு. வாட் இஸ் அ ஃபியூச்சர் செலெக்ஷன்? So future selection is refers to... அவுட்லியர்னா என்ன? நம்முடைய மொத்தமான டேட்டா இருக்கு. நீங்க இங்க பார்க்கலாம், ஸ்டூடெண்டோட டேட்டா, அவருடைய மார்க்ஸ் எல்லாமே இருக்குங்க. திடீர்னு ஒரே ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டா மட்டும் மாறி இருக்குங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. ஸோ டேட்டா சயின்ஸ் இன்றைக்கி பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க. அதில் வந்து பார்ட் 2க்கான ஒரு இன்டர்வியூ கொஷின்ஸை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். என்கிட்ட படித்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகி ரெடியாக இருக்கிற ஒரு கேண்டிடேட் நான் இன்டர்வியூ டேரெக்டாக பண்ண போகிறேங்க. லைவாக வந்து இன்டர்வியூக்கு போகிறவங்க இந்த இன்டர்வியூ செஷனை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்.
ஒரு கேள்வி எப்படிலாம் கேட்குறாங்க ஒரு எக்ஸ்பர்ட்ஸுங்க அண்ட் எப்படிலாம் நம்ம ஆன்சர் பண்ணுற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குங்க. அதுக்காக தான் வந்து ஒரு முயற்சி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன என்னுடைய தம்பியை பற்றி நான் சொல்ல ஆசைப்பட்றேங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து என்னுடைய தம்பி வீராங்க, ராஜபாளையத்தை சேர்ந்தவருங்க, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க, ராம்கோ இன்ஸ்டியூட்டில் படித்தவருங்க, மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தாருங்க. 4 வருஷம் கெரியர் கேப் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க, ஐடிக்குள்ளே போக முடியும்.